start. Oh my God. Can you remove it, please? Okay, I will remove. Ah. Wait. Don't worry, just wait. Umar. Sorry, Umar. I have to remove you. Sorry. Okay. சிக்கல்கள் வந்தா ரிமூவ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா நீங்க கவனமா இருக்கணும், விளையாண்டுகிட்டு இருக்க டைம் இல்லை நமக்கு. ஸோ ஜஸ்ட் ஓகே ரைட் ஓகே. ஸோ மீண்டும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம், மாலை வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங் கூறி இன்றைய பாடத்துடன் இணைந்து கொள்கிறோம். மீண்டும் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் களவானையிலிருந்து, ரத்தினபுரி களவானையிலிருந்து சிவனேசன், சிவாச த டீச்சர் வித் ஹார்ட். ஸோ பாடத்துக்கு போகலாம். நான் இப்பயும் எதுவும் சில விஷயங்கள் சொல்லிக் கொண்டு போவது வழக்கம். ஸோ இன்றும் ஐ லைக் டு ஸ்பீக் அபவுட் சார்லி சாப்ளின். இதில் இருக்கும் வசனங்களையும் தாண்டி சார்லி சாப்ளின் சொன்ன ஒரு வசனம், மலை எனக்கு ரொம்ப பிடிக்கும், மலை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஐ லைக் த ரெய்னிங் பிகாஸ் அதுதான் எனது கண்களில் இருந்து விழும் கண்ணீரை மறைத்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகேவா? மலையில் நடந்து போகும் போதுதான் எனது கண்களில் இருந்து விழும் கண்ணீர் மற்றவர்களுக்கு தெரியாது என்று சொன்னார். சோ அதுபோல் வலிகளையும் வரும் சிக்கல்களையும் அவற்றுடன் விளையாடி அவற்றை வென்றுதான் நாம் சிரிக்க வேண்டும் என்பது கருத்து. ஓகே, லெட்ஸ் மூவ். நான் போன வீக் படிப்பிச்ச பாடத்தை ஒரு சின்ன அறிமுகத்துடன் போறேன். இல்லாட்டி இன்னைக்கு நாள் ஒரு நல்ல நாளாக இருக்காது. அது புதிதாக இணைந்தார்கள் என்பதையும் தாண்டி ஒரு பாடத்தை திடீர்னு தொடங்கினா there's no any good thing இல்லையா? so I'm starting with the lesson. ஓகே, எப்படி தொடங்கணும்? இங்கிலீஷ் நான் உங்களுக்கு பேசுறதுக்கு சந்தர்ப்பம் ஒரு சந்தர்ப்பத்துல தர்றேன். ஓகேவா? இங்கிலீஷ், ஆங்கிலம். ஆங்கிலத்தை சிவாசர் என்ற ஒரு மனிதன் கற்றுக்கொள்வதற்கு இலகுவாக இரண்டாக பிரித்தான். ஓகேவா? ஆங்கிலத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள இலகுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக இரண்டாக பிரித்தவங்க நோட்ஸை பார்த்துக்கோங்க. எதை அடிப்படையாக வைத்து பிரித்தேன்? வினை சொற்களை அடிப்படையாக வைத்து பிரித்தேன். சோ வினை சொற்களை பத்தி இதுக்கு முதல் வாரங்கள்ல நிறைய படிச்சோம். நான் உங்களோட யூடியூப்க்கு போட்டேன், பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஐ ஹாவ் ஆஸ்க் யூ டு வாட்ச் தோஸ் திங்ஸ். தெரிஞ்சிருந்தால் நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ வினை சொற்கள், வினை சொற்களை அடிப்படையாக வைத்து ஆங்கிலத்தின் அடிப்படை வாக்கியங்களை, ரெண்டு அடிப்படை வந்துருச்சு இல்லையா? எழுதி வச்சுக்கோங்க, புதுசா யாரும் வந்திருந்தால். வினை சொற்களை அடிப்படையாக வைத்து ஆங்கிலத்தின் அடிப்படை வாக்கியங்களை இரண்டாக நான் வகுக்கிறேன். இது வேற எங்கேயும் வகுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, அப்படி வகுக்கும் போது பிரதான வினை சொற்கள் உள்ள வாக்கியங்களும் பிரதான வினை சொற்கள் இல்லாத வாக்கியங்களும் என்று இரண்டாக வகுத்து. இப்ப யாராவது கேட்டீங்கன்னா, சார் பிரதான வினைச்சொல்னா என்ன அப்படின்னா, ஐ எம் சாரி, அது படிச்சு கொடுத்தாச்சு. அது பல வாரங்களா படிச்சு கொடுத்த ஒரு விஷயம். சோ மீண்டும் சொல்கிறேன், நான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடா போயிடக்கூடாது என்பதற்காக ஆங்கிலத்தை, வினை சொற்களை, ஆங்கிலத்தை மீன் ஆங்கிலத்தின் அடிப்படை வாக்கியங்களை வினை சொற்களை அடிப்படையாக கொண்டு இரண்டாக பிரிக்கிறோம். மெயின் வேர்ப்ஸ், நோ மெயின் வேர்ப்ஸ். பிரதான வினை சொற்கள் உள்ள வாக்கியங்கள், பிரதான வினை சொற்கள் இல்லாத வாக்கியம். ஓகே, இதெல்லாம் படிச்ச விஷயம். ஓகே, சோ அப்படி பிரிக்கும் போது பிரதான வினைச்சொல் உள்ள வாக்கியங்கள் இரண்டாகவும் பிரதான வினைச்சொற்கள் இல்லாத வாக்கியங்களை மூன்றாகவும் பிரித்தோம். ஓகேவா? பிரதான வினைச்சொற்கள் இல்லாத வாக்கியங்கள் பற்றிய கதை இன்று இல்லை. அது 1 month போல போகும், ஒரு மாதம் சரி ஆகும் நமக்கு அதெல்லாம் படிக்க. இப்போ நம்மளுடைய கதை பிரதான வினைச்சொற்கள் உள்ள பகுதிக்கு போறோம். ஓகேவா? அதை இரண்டாக பிரிக்கிறோம், ஆக்டிவ் பாசிவ்னு பிரிக்கிறோம். நான் கொஞ்சம் குயிக்கா தான் போறேன். ஆக்டிவ் பாசிவ்னு பிரிக்கிறோம். ஓகேவா? ஆக்டிவ்னா என்ன, பாசிவ்னா என்ன பார்க்கலாம், அவசரப்பட தேவை.
ஆக்டிவ்ல 12 வாக்கியங்களும் பாசிவ்ல 8 வாக்கியங்களும் இருக்கின்றன. இப்போதைக்கு இவ்வளவு தெரிஞ்சிருந்தா போதும். இந்த சார்ட்டை புரிஞ்சுக்கோங்க. கடைசியா ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன். I am taking just 1 minute for this. ஆங்கிலத்தின் அடிப்படை வாக்கியங்களை, don't forget, ஆங்கிலத்தின் அடிப்படை வாக்கியங்களை வினைச்சொல்லை அடிப்படையாக கொண்டு இரண்டாக பிரிக்கிறோம். பிரதான வினைச்சொற்கள் உள்ள வாக்கியங்கள், பிரதான வினைச்சொற்கள் இல்லாத வாக்கியங்கள். பிரதான வினைச்சொல் இல்லாததை பற்றிய கதை பின்னால் வரும், பிளாஷ்பேக் பிறகு வரும். பிரதான வினைச்சொற்கள் உள்ள வாக்கியங்களை இரண்டாக பிரிக்கிறோம். just two, active, passive. so active passive இரண்டையும் இணைத்தால் 20 வாக்கியங்கள் நீங்க படிக்கணும். அதுக்கு நமக்கு 1 month சரி போகும்னு நினைக்கிறேன். சரியா புரிஞ்சு கொண்டு சின்ன சின்ன டெக்னிக்ஸ், சின்ன சின்ன விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்கலாம்னு பார்க்கிறேன் அதுல இருக்கிறது. ஓகே ஓகே ரைட். நான் மீண்டும் சொல்கிறேன், இப்போ 200 பேர் இருந்தா அதுல 50 பேர் fluent, you are fluent in English, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். பட் ஒரு 150 பேர் நிறைய விஷயங்கள் தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்காக நம்மளுடைய பயணம் தொடரும். ஓகேவா? ஓகே. டீச்சர்ஸ்க்கான ஒரு அறிவித்தல், அந்த மற்ற குழுக்கள் இரண்டும் இன்றோடு ரத்து செய்யப்படும். ஏதோ செய்யப்படும், டிசால்வ் பண்ணப்படும். 2 குரூப் தான் இருக்கும், அதனால விருப்பானவங்க இருக்கலாம். ஓகே, இட்ஸ் ஓகே. ஓகே, லெட்ஸ் லிசன். Let me tell you the difference, because passive and active, a voice is on a mission. Yo, in an active voice, there's only one choice, the subject performs the action. And by sticking the subject at the start of the sentence, the object goes at the end. True, but what about passive? Well, if something is passive, the subject has something done to it, and that is exactly what you need to know. So remember all this info. And for the passive voice, remember OS, the object and the subject. It's about experience, no performance. Now you understand me. Let's go. Passive, active. Let me tell you the difference, because passive and active, our voice is on a mission. Passive, active. Let me tell you the difference, because passive and active, our voice is on a mission. ஓகே, இது விளங்கி இருக்காட்டி பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, டசன்ட் மேட்டர் இல்லையா? ஒரு படம் போயில நடுவுல பாட்டு போறதெல்லாம் விளங்கிட்டா கேட்கணும், ஜஸ்ட் கேட்கணும் இல்லையா? அந்த மாதிரி. அண்ட் ஹியர் இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அது உங்களுடைய காதுகளுக்கு போகணும். சிவா சார் இஸ் ஸ்ரீலங்கன் இங்கிலீஷ் இல்லையா? ஸோ அதையும் தாண்டி ஒரு நல்ல இங்கிலீஷ் உங்களுக்கு கேட்கணுங்கிறதுக்கு தான் ஆசையா. தட்ஸ் ஆல். ஒரு சின்ன அந்த மொனோட்டோனஸ், அந்த ஒரே மாதிரி இருக்கிறது இல்லாமக்கிறதுக்கான ஒரு விஷயம். தட்ஸ் ஆல். ஓகேவா? இல்லாட்டி அதுல ஒன்றும் படிப்பிக்கல. தட்ஸ் ஆல். ஓகே, ஆக்டிவ். இப்ப பாசிவ் பற்றிய கதை இங்க இல்லை. பாசிவ் பற்றி நம்ம கதைக்கல, அதெல்லாம் பிறகு பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் ஆக்டிவ், சிம்பிளா யோசிங்க. ஆக்டிவ். ஆக்டிவ் பற்றி நாம போன வாரம் படிச்சோம். ஆக்டிவ் பத்தி நிறைய விஷயங்கள் படிச்சு கொண்டோம். anyone who like to share with me about active? ஆக்டிவ்னா என்னன்னு போன வீக் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தேன். ஓகே, யா, Jakshani is so quick. Jakshani, you can switch on your mic. Akshani is so good evening, sir. Good evening, Shani. ஆக்டிவ்னா என்னன்னு சொல்லுங்க, மத்தவங்க கேட்டுக்கொள்ள. அதாவது ஆக்டிவ்ன்றது செய்வினை. இதுல வேலையை செய்பவருக்கு தான் முக்கியத்துவம் வழங்கப்படும். அதாவது சப்ஜெக்டுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும். இதுல கட்டாயம் வினை சொல்லும் எழுவாயும் தேவைப்படும். இதுல 12 வாக்கியங்கள் இருக்குது. வினைச்சொல்லின் 5 வகையும் இதுல பயன்படும். வினைச்சொல்லின் 5 வகையான பேஸ் ஃபார்ம், சிங்குலர் வெர்ப், பாஸ்ட் வெர்ப், பிரசன்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்பன இந்த ஆக்டிவ் வாய்ஸ்ல பயன்படும். ஜக்ஷானி, நான் என்ன சொல்ல நினைச்சேனோ அவ்வளவு சொல்லிட்டீங்க, பட் கொஞ்சம் ஸ்பீடா சொல்லிட்டீங்க. shall we go some but slower? can you please அதே ஆர்டர்ல சொல்லுங்க. ஜக்ஷானி, gone. Okay, someone else, வேற யாராவது? Anyone like to share your ideas? Yeah, Pamudini, maybe. Pamudini, can you Pamudini, can you? Sir, கேக்குதா? ஓகே, அழகா சொல்லுங்கம்மா. ஆக்டிவ் என்பது ஒரு செய்வினை சார். யா, அது எழுவாயும் பயனிலையும் குறைந்தபட்சம் இருக்க வேண்டும் சார். அதுல ஓகே 12 வாக்கியம் உள்ளது சார். அதுல ஓகே 5 வினைச்சொல் உள்ளது. ஓகே, அவ்வளவுதான். இத பார்த்து எனக்கு சொல்ல முடியுமா? இப்ப பார்த்து சொல்லுங்க, அழகா சொல்லுங்க. மத்தவங்க நோட் ஒன்னு போட்டுக்குவாங்களே ஆக்டிவ்னா என்னன்னு. ஆக்டிவ் தமிழ்னா அதோட மீனிங் என்னன்னு சொல்றதுக்காக நான் போட்டிருக்கேன்.
ஆக்டிவ் என்பது ஒரு செய்வினை. இதை செய்பவர்களுக்கு இதில் முக்கியத்துவம் உள்ளதால் இதை செய்வினை என்று சொல்லுவார்கள். சரியா சார்? ஓகே ஓகே ஓகே, வெரி குட். சொல்லுங்க. யூ ரைட். சொல்லுங்கம்மா. என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? நெட்வொர்க் ப்ராப்ளம்? ஓகே, Ajay is fast. Ajay, come on Ajay. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், வெரி வெரி குட். சொல்லுங்க. இந்த மாதிரி ஆர்டர் பார்த்து சொன்னீங்கன்னா சரி. ஓகே சார், ஆக்டிவ் பத்தி படிக்கிறோம். முதலாவது வந்து ஆக்டிவ்ல வந்து அத வந்து ஆக்டிவ் அப்படின்னா வந்து செய்வினை அப்படின்னு சொல்லி சொல்வோம். அதுல வந்து வேலை செய்பவருக்கு தான் சார் முக்கியத்துவம் கொடுப்போம். அது மட்டும் இல்லாம அதுல ஒரு எழுவாய் பயனிலை கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதை பயன்படுத்தி 12 வாக்கிய வகைகள் அமைக்கிறோம். அது மட்டும் இல்லாம வினைச்சொல்ட 5 வகை, அதாவது பேஸ் ஃபார்ம், சிங்குலர் வெர்ப், பாஸ்ட் வெர்ப், பிரசன்ட் பார்ட்டிசிபல், பாஸ்ட் பார்ட்டிசிபல், இது 5ஐயும் அதுல பயன்படுத்துறோம் சார். வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்க செய்யலாம் அஜய், நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஓகே சார், थैंक यू சார். ஓகே, சோ லாஸ்டா நானும் ஒருத்தர சொல்லிடுறேன், இல்லாட்டி நான் இங்க இருக்கல அர்த்தம் எல்லாம் போயிரும் போல போக பார்த்தா. சோ அதனால நான் சொல்ல வேண்டிய கடமை, ஆக்டிவ் என்பது செய்வினை என்று தமிழில் அர்த்தம் இருக்கு. ஓகேவா? வைக்கிற செய்வினை இல்ல, அது அப்படிதான் செய்வினை. செய்வினை என்று வருவதற்கு காரணம் அவங்க சொன்னாங்க, செய்பவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இங்க செய்யற ஆளுக்கு தான் முக்கியத்துவம், வேலையை செய்யற ஆளுக்கு. ஓகேவா? சப்ஜெக்ட் வெர்ப், குறைந்தபட்சம். இந்த சொல் வரல நிறைய பேருக்கு நினைக்கிறேன், அக்ஷாயினிட்ட வந்துச்சு. குறைந்தபட்சம் ஒரு எழுவாய், ஒரு பயனிலை, ஒரு எழுவாய், ஒரு வினைச்சொல், அப்படி வச்சுக்கோங்களேன். பயனிலை தெரியல, வினைச்சொல் இருக்கணும். 12 வாக்கியங்கள் பற்றி கதைக்க போறோம். 5 வினைச்சொல் வகைகளும் இங்கு கதைக்கப்படும். ஓகே தானே? இன்னைக்கு நல்லா இருக்கு, சவுண்ட்ஸ் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, பாப்போம். ஓகே, ஐ அம் மூவிங் ரைட். இத பத்தி தெரிஞ்சவங்க உங்களோட ஐடியாஸ் ஷேர் பண்ணிக்கலாம் முதலாவது. சோ ஐ கேன் கிவ் தி சான்ஸ் அகைன். யாராவது? யா பிரியதர்ஷினி இஸ் தேர். கம் ஆன் பிரியதர்ஷினி. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சொல்லுங்கம்மா. ஆக்டிவ் வாய்ஸ் வந்து 12 வாக்கியங்கள்ல பயன்படும் அப்படின்னு சொல்லி முதல் ஸ்லைட்ல பார்த்தோம் சார். அந்த 12 வாக்கியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோமா இருந்தால், சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். அதே மாதிரி பிரசன்ட், சிம்பிள் பிரசன்ட், பிரியதர்ஷினிமா அதை எப்படி சொல்லிட்டு வந்தா நல்லது தானே? ஆக்டிவா முதலாவது எப்படி பிரிக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போவோம். ஓகே சார். முதலாவதா ஆக்டிவ் சென்டென்சஸ் 4ஆக பிரிக்கலாம். அந்த 4ம் என்ன அப்படின்னா, சிம்பிள் டென்ஸ், பெர்ஃபெக்ட் டென்ஸ், கண்டினியூஸ் டென்ஸ், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இப்படின்னு சொல்லி 4ஆக பிரிக்கலாம். அதற்கு பிறகு இந்த 4ஐயும் 3 வகைகளாக பிரிக்கலாம். அது 3ம் என்னன்னா, முதலாவது சிம்பிள் அப்படிங்கிறத எப்படி 3ஆக பிரிக்கலாம் அப்படின்னா, சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் இப்படின்னு சொல்லி 3ஆக பிரிக்கலாம். அதே மாதிரி பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறத பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் இப்படின்னு சொல்லி 3ஆக பிரிக்கலாம். அடுத்ததாக கண்டினியூஸ் அப்படிங்கிறத பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அடுத்ததாக இறுதியா பாஸ்ட் கண்டினியூஸ், இதையும் 3ஆக பிரிக்கலாம். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இதையும் 3ஆக பிரிக்கலாம். அதாவது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இப்படின்னு சொல்லி 3ஆக பிரிக்கலாம். Thank you very much, ma. Thank you very much. Very nice. இல்லைங்க தானே? ஆக்டிவ் பயப்படாங்க, இதெல்லாம் நான் மெதுவா ஒவ்வொன்னா சொல்லிட்டு போய் எல்லாம் ஒரே நாள்ல படிக்க போறது இல்ல. ஆக்டிவ் என்பதை 4 பிரதான தலைப்புகளுக்கு கீழே பார்க்கலாம். ஆக்டிவ்ங்கிறத பார்க்கலாம், 4 தலைப்பு கீழே பார்க்கலாம். ஒரு மாப்பிள்ளைய பார்க்கிறோம், அவரை 4 விஷயத்துக்கு கீழே பார்க்கிறோம். படிப்பு, அவருடைய வேற கெட்ட நல்ல பழக்க வழக்கங்கள், சொந்த உறவினர்கள் எப்படி, அவருடைய வருமானம் எப்படி, அப்படி 4 விஷயம் பார்க்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி 4 விஷயத்த பார்க்கணும். அந்த 4க்குள்ள இன்னும் 3 பிரிக்க போறோம் அப்படின்னு பாக்குறோம். பயப்படாதீங்க, அதை நம்ம சிம்பிளா சொல்லிடலாம். பிரியதர்ஷினி சொன்ன மாதிரி சிம்பிளா பார்க்கலாம். ஓகே, இப்ப நான் போன வீக் பிரிச்சதை விட கொஞ்சம் இந்த வீக் கொஞ்சம் யோசிச்சேன், இதை இன்னும் கொஞ்சம் ஈஸி ஆக்குறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு. அதை கொஞ்சம் வித்தியாசமா இந்த மாதிரி பிரிச்சிருக்கிறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி ஃபுல் ஸ்டெப் ஓ சம்திங், எனக்கு அதுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா வழி கொடுத்தவங்க ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க அப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஓகே, குட், நல்லா இருக்கும். சோ இப்படி பிரிச்சு கொண்டோம். இப்போ இந்த வாக்கியங்களை நம்ம இப்படி பிரிக்கிறோம். போன வீக்கோட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஓகேவா?
சிம்பிளா மூணா பிரிச்சோம். அவங்க சொன்னாங்க, பிரதர்ஷன் சொன்னாங்க சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட். எப்படி இதுல ஒன்றை நான் விட்டு விட்டேன். எதை? பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ங்கிறத நான் விட்டுட்டேன். ஏன்னா ரீசன் வந்து பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தேவையில்லைன்னு சொல்ல வரல, பட் இப்போதைக்கு நம்ம விட்டு வைப்போம். அண்ட் இதுல வந்து 12 வாக்கியங்களை போட்டா அந்த சார்ட் இங்க பார்க்கவே எல்லாம் போயிடும், ரொம்ப குழப்பமா இருக்கும். அதனால லாஸ்ட் 2-3 பிறகு லேட்டர் வீ கேன் ஸ்டடி. ஓகே, ஒன்னும் யோசிக்காதீங்க, நான் சொல்லி தரேன் கட்டாயம். பட் லேட்டர் வீ கேன் ஸ்டடி. அது அவ்வளவு முக்கியத்துவம் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதுல ஒரு வாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம், பட் ஜஸ்ட் ஐ லீவ் தேர். ஓகே, அப்ப சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் என்றும், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் என்றும், பெர்ஃபெக்ட் என்ற வாக்கியங்களில் வரக்கூடிய ஒரு சொல் செய்து. செய்து என்ற சொல் பெர்ஃபெக்ட் வாக்கியங்களில் இருக்கும். ஓகேவா? நான் இதெல்லாம் போன வீக் படிச்சது கொஞ்சம் குயிக்கா போறேன். என்னால கண்டினியூஸ் இல்லாட்டி நான் இன்னும் ஸ்லோவா தான் சொல்லுவேன். கண்டினியூஸ் வந்து செய்து கொண்டுன்னு வரும், செய்து கொண்டுன்னு வரும். ஓகேவா? இப்ப இந்த மாதிரி ஒரு சார்ட் உங்க கையில இருந்தா இட்ஸ் பெட்டர் இஃப் யூ ஹேவ் சச் அ சார்ட். அப்போ ஒரு தாள் சரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ பாருங்க, போன வீக் வந்து 3 வகையா பிரிச்சிருந்தோம், இப்ப நான் 5ஆக பிரிச்சு விட்டேன். ஓகேவா? போன வீக் இல்லாதவங்க குயிக்கா அதை ஒரு போட்டு வச்சுக்கோங்க. போன வீக் இல்லாதவங்க. சோ ஆக்டிவினுடைய 12 வாக்கியங்களில் 9 வாக்கியங்கள் காட்டப்பட்டுள்ளன. ஓகேவா? இப்ப இது இன்னொருக்காவும் வரும். அதனால டோன்ட் திங்க் சோ மச், ரொம்ப யோசிக்காதீங்க. இதே சார்ட் திருப்பி வரும். சோ இது எல்லாமே இன்று நாம் படிக்க போறது இல்லை. We are not going to learn all of these in one day, in 1-2 hours. It's very difficult. Yeah. So we are going to learn only one. We are going to learn the chart எழுதனால முடிஞ்ச அளவு எழுதிக்கோங்க. இன்னும் வர திருப்பி சார்ட் வரும். We are going to learn only about this one. Continuous. நீங்க சார்ட் இல்லாம ஒரு இடத்துல தலைப்பு போட்டு கொண்டாலும் பரவாயில்ல, கண்டினியூஸ். இதுல நிறைய விஷயங்கள் படிக்கிறதுக்கு, உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்டினியூஸ் என்பதில் நீங்கள் தெரிந்து கொள்ளாத நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்பெஷலி all level students, there are a lot. And spoken, பேசணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணால் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? ஓகே, கண்டினியூஸ் பத்தி பேச போறோம். அப்போ மேல உள்ளதெல்லாம் நீங்க இப்ப யோசிக்க தேவையில்லை இல்லையா? Only we are going to talk about present continuous, past continuous, future continuous. Present continuous, திருப்பியும் சொல்றேன், புதிதாக யாரும் இருந்தால் இது லாஸ்ட் வீக் படிச்ச பாடம். We learned this. அதனால கொஞ்சம் நான் குயிக்கா போறேன் இந்த பகுதி. Present continuous என்றால் செய்து கொண்டு இருப்பவை, இந்த நிமிடத்தில் நடந்து கொண்டு இருப்பவை. இப்போ நான் படிப்பித்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், மழை தூறிக் கொண்டிருக்கிறது, இருட்டாகி கொண்டிருக்கிறது. ஓகே, கிளியர்? ஒரு என்னது போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, இப்படி எல்லாம் சொல்லலாம் இல்லையா? ஜூம் வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் நடந்து, மரம் அசைந்து கொண்டிருக்கிறது. ஓகேவா? சோ இதெல்லாம் இப்போ நடந்து கொண்டு இருப்பவை. சோ இது லாஸ்ட் வீக் சொன்னனால நான் கொஞ்சம் குயிக்கா போறேன். செய்து கொண்டு இருந்தவை. நான் இந்த கிளாஸ் தொடங்குறதுக்கு முதல்ல வேறொரு கிளாஸ்ல படிப்பிச்சு கொண்டு இருந்தேன். இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்க டீ குடிச்சு கொண்டு இருந்தீங்க. நான் இந்த கிளாஸ் தொடங்கும் போது நீங்க சிலர் பேர் அப்பதான் வந்து கொண்டு இருந்தீங்க. நான் இந்த கிளாஸ் தொடங்கும் போது மழை தூறி கொண்டு இருந்தது, அப்ப நடந்து கொண்டு இருந்துச்சு. சிம்பிள் தான், இது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை, விளங்கிக்கிறதுக்கு ஈஸி. இதுதான் முக்கிய பாயிண்ட். நான் எல்லா வாக்கியமும் இவ்வளவு ஸ்பீடா போக மாட்டேன். இது போன வீக் படிச்சு கொடுத்தனால கொஞ்சம் ஸ்பீட் போறேன். நடந்து கொண்டு இருக்கும் என நினைப்பவை, இதை கொஞ்சம் பேசலாம். இப்போ அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா, அம்மா உங்களுக்கு தெரியலன்னா, சில அம்மா உங்க பக்கத்துல இருப்பாங்க, இப்போ அது ஓகே. சில பேர் கிச்சன்ல இருக்காங்க, இப்ப அம்மா என்ன செய்வாங்க? நானும் இங்க படிக்க வந்துட்டேன் இல்லையா? அப்ப அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, இப்ப அம்மா என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அம்மா சமைச்சு கொண்டு இருப்பார், அம்மா சமைத்து கொண்டு இருப்பார். நாளைக்கு அல்ல, இன்று, இந்த நிமிஷம், இப்போ, இந்த தருணம். நீங்க ஜூம் கிளாஸ்ல இருக்கீங்க, அம்மா கிச்சன்ல இருக்காங்க, தெரியல உங்களுக்கு. இப்படி திரும்பி பார்த்து தெரியுதா இருந்தா, அம்மா சமைச்சு கொண்டு இருக்கிறார், கண்டினியூஸ் பிரசன்ட்ல சொல்லு. சொல்றது இல்லைங்கதா? கண்ணால் தெரிகிறதாக இருந்தால் பிரசன்ட் கண்டினியூஸ்,
சமைச்சுக்கிட்டு இருக்காங்க? தெரியலையா? கெஸ் பண்றீங்க. வாசம் வருது, வாசம் வருது, அம்மா சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. சில வேளை தும்மல் போகுமா? தும்மல் தானே. தும்மல் போகும்போது என்ன நினைப்பீங்க? யாரோ நம்மள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இருக்காங்க, ஷுவர் கூட இருக்காங்க, அதனாலதான் நமக்கு தும்மல் போகுதுன்னு நினைக்கிறோம். நம்ம கண்ணுக்கு தெரியல, பட் அந்த தும்மல்னால நம்ம அப்படி நினைக்கிறோம். சிலர் அதை சொல்லுவாங்க, யாரோ நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஷுவர் குறைவு அப்படி சொல்றோம். ஓகே, இதை பத்தி நிறைய உதாரணங்கள் கதைக்கலாம் முன்னுக்கு போகும்போது. பட் ஒரு சின்ன ஐடியா எடுத்துக்கோங்க. பிரசன்ட் கண்டினியூஸ்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியுது. பாஸ்ட் கண்டினியூஸ்னா நடந்து கொண்டு இருந்தது, இதுக்கு முதல்ல நடந்து கொண்டு இருந்தது. மழை பெய்து கொண்டு இருந்தது, அம்மா ஏசிக்கிட்டே இருந்தாங்க, நீ காலையில இருந்து போன் முன்னுக்கே உட்கார்ந்துருக்கன்னு ஏசிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா? ஏசி கொண்டு இருந்தாங்க. ஓகேவா? இப்ப இந்த பாரு, இப்பயும் போயிட்டு உட்காந்து படிக்க தொடங்கிட்டாங்க அப்படின்னு ஏசிக்கிட்டு இருப்பாங்க. சில வேலை இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லையாவும் இருக்கலாம், நல்லா சப்போர்ட் பண்ணி கொண்டும் இருக்கலாம். சோ இது படித்த பாடனால மீண்டும் தான் சொல்றேன், ஐ அம் கோயிங் சம்வாட் குயிக். ஆனா போன வீக்கோட கொஞ்சம் வித்தியாசமான பார்வை. இங்கு கொண்டு கொண்டு என்று கதை வருவதனால் அந்த 5 வினைச்சொற்கள் வகைகள்ல இருந்து நம்ம ஐஎன்ஜி என்ற வினைச்சொல்லை எடுத்திருக்கிறோம். கொண்டு கொண்டுன்னு வர்றனால நம்ம ஐஎன்ஜிங்கிற வினைச்சொல்லை எடுத்தோம். ஐஎன்ஜி என்ற வினைச்சொல்லை எடுத்த பின் நமக்கு தெரியும், ஐஎன்ஜி என்ற வினைச்சொல்லை எடுத்த பின் நமக்கு தெரியும் அதற்கு காலம் இல்லை. நான் சொல்லி கொடுத்திருக்கேன்ல, அதற்கு காலம் இல்லை. அவர் ஒரு ஊனமானவர். பல் இல்லை, பல் செட் போடணும். கால் இல்லை, ஒரு கால் இல்லைன்னு எடுக்கல, ஏதோ ஆயிருக்கு வச்சுக்கோ, ஊன்றுகோல் கொடுக்கணும். ஓகேவா? முடி இல்லை, ஒரு விக் போடணும். ஒரு ஊனம், ஏதோ ஒரு குறைபாடு ஐஎன்ஜிக்கு இருக்கு. சோ அந்த ஊனத்தை இல்லாமல் ஆக்குவதற்காக நம்ம என்ன செய்தோம்? ஆமிசா சேர்த்தோம். ஆமிசாவெல்லாம் நம்ம படிச்சோம், போன வீக்கு முதவிக்கெல்லாம் படிச்சோம். ஆமிசாவெல்லாம் காலம் காட்டும் சிக்கல். ஐஎன்ஜி என்பதில் காலம் காட்டப்படாததனால் ஆமிசா என்ற சொற்களின் மூலம் நிகழ்காலத்தை காட்டுகிறோம். அப்ப இறந்த காலம் உங்களுக்கு தெரியும் என்னது, பாடமாக்கி இருப்பீங்க நல்ல பிள்ளைகள் மாதிரி. ஓசோ, காலத்தை காட்டுவதற்காக, இறந்த காலத்தை காட்டுவதற்காக ஓசோ. அடுத்து வில் பி சொல்லி கொடுத்தேன் இல்லையா? வில் பி. இப்ப நான் ஒரு உதாரணம் சும்மா சொல்றேன். நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் படித்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன். சார் படிச்சு கொடுத்து கொண்டு ஈக்கிய இல்லையா? நான் I am teaching. now. I'm teaching. நீங்க முதல்ல ஒரு 5:30 போல வந்திருந்தால் I was teaching. நான் படிப்பித்துக் கொண்டு இருந்தேன். இப்ப இருந்தேன் என்பது எங்கே சொல்லப்படுதுன்னு தெரியுது இல்லையா? வாஸ்ல தான் சொல்லப்படுது இல்லையா? சார் நாளைக்கு உங்களுக்கு ஒரு கால் பண்ணவா? நாளைக்கு உங்களோட நான் கொஞ்சம் பேசணும், கால் பண்ணவா? நிறைய பேர் சில கோவத்துல இருப்பாங்க, 2-3 நாளா கால் எடுக்கிறேன் பேச மாட்டேன், கொஞ்சம் கூட இல்லையா, little bit busy, that's why, sorry. சோ நாளைக்கு கால் எடுக்காங்க, நாளைக்கு 8 மணிக்கு கால் எடுக்காங்க, நான் படிப்பிச்சுக்கிட்டு இருப்பேன். நாளைக்கு 8 மணிக்கு எனக்கு கால் பண்ணாங்க, நான் படிப்பித்து கொண்டு இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். சில வேளை நாளைக்கு மழை வரும், இடிமின்னல் வரும், கிளாஸ் இல்லாமல் போகும், நான் தூங்கி கொண்டு இருப்பேன் இல்லையா? ஐயோ சார் அப்படி எல்லாம் சொல்லாங்க சார். அப்போ I am teaching, I was teaching, நாளைக்கு I will be teaching. நானா இருந்தா நாளைக்கு தான். நான் இப்ப இங்க இருந்துகிட்டு நான் அங்க படிப்பிச்சுக்கிட்டு இருப்பேன்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தா ஆவியா இருக்கணும், ஆவியா இருந்தா சொல்லலாம். வேற ஒருத்தருக்கு சொல்லலாம். அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் வரும்போது அம்மா சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப அம்மா சமைச்சுக்கிட்டு இருப்பார். இப்போ இந்த நிமிஷம், இப்போ டைம் 6:38, 6:38, அதே நிமிஷம் அம்மா சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இது லாஸ்ட் வீக் படிச்சது. பொதுவா இதுவரையும் தான் நல்லாவே படிச்சோம் லாஸ்ட் வீக். அதற்கு பிறகுதான் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலைகள் உருவாகிச்சு, மழை, சத்தம், இடி அப்படின்னு. ஓகே, சோ இது குறித்து இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் தான் அடுத்த ஸ்டெப் போகும். ஓகே, ஐ அம் மூவிங் டு தி நெக்ஸ்ட் பார்ட், hoping that you have done this, you have written this. Okay, I believe so. Okay, right. இல்லனா கிறுக்கி கொள்ளுங்க, நல்லா அழகா எழுத போவாதீங்க இப்போ. ஓகே, பிறகு எழுதுங்க, நல்லா சார்ட் பிறகு எழுதுங்க. எனக்கு தெரியும் நிறைய பேர் நல்ல நோட் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, சிலருக்கு இதிலும் குழப்பம் இருக்கிறது என்பதனால் இதை சொல்கிறேன். சிலருக்கு இதுலயும் குழப்பம் இருக்கனால சொல்றேன்.
இந்த பிரதி பெயர்களை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். he she it singular. சிங்குலர்னா ஒருமை படிச்சு கொடுத்திருக்கிறேன். we you they plural. pluralனா பன்மை. அப்போ இந்த கண்டினியூஸ் வாக்கியத்துக்கு வரும்போது ஈசா, சிலருக்கு இதுல குழப்பம் இருக்குது, நிறைய பேர் மெசேஜ்ல கேட்டிருக்காங்க, அதனால நான் சொல்லிடுறேன். ஈசா எந்த காலத்தை குறிக்கும்? நிகழ்காலத்தை குறிக்கும். அப்ப இதனுடைய இறந்த காலத்தை குறிக்க யாரும் இது தெரியாம இருக்க கூடாது, தான் என்னுடைய அவா. ஓகே, ஓஸ்வா இருக்கும், இறந்த காலத்தை குறிக்கும். பாருங்க, he she it சிங்குலரா இருந்தால் நிகழ்காலத்தை குறிக்க. இப்ப யாரும் யோசிக்க கூடாது, ஐயோ அந்த சார்ட்டை எழுதிக்க கூட இல்ல, கோட் அடிச்சது மட்டும்தான் அதுக்குள்ளே அந்த ஆள் திருப்பிட்டு போயிட்டது, இந்த ஆள் என்ன படிச்சு கொடுக்குறது, அப்படிலாம் யோசிக்க கூடாது. அது நல்லது இல்லை. ஏன் அப்படி யோசிக்க கூடாது? போன வீக் படிச்சு கொடுத்த விஷயம் அது இல்லையா, போன வீக் படிச்சு கொடுத்த விஷயம் இல்லையா. So that's why I just went fast. ஓகேவா? அப்போ is a நிகழ்காலத்தை குறிக்குது, was were இறந்த காலத்தை குறிக்குது, எதிர்காலத்தை குறிக்கிற காரணம் என்ன செய்யறோம்? will be போடுறோம். ஏன் சார் அதை கீழே போயிட்டு போட்டீங்க? ஏன்னு சொன்னா அவங்க எல்லாருக்குமே will be தான், அவங்க எல்லாருக்குமே will be தான். ஓகேவா? அவங்க எல்லாருக்குமே. இப்ப மேல யோசிச்சுக்கோங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வார்டுன்னு நினைச்சுக்கோங்க. அங்க லேடிஸ் வார்டு வேற இருக்கு, ஜென்ஸ் வார்டு வேற இருக்கு இல்லையா. அங்க லேடிஸ் வேறையா இருக்கணும், ஜென்ஸ் வேறையா இருக்கணும். ஆனா சுடுகாட்டுக்கு போனா எல்லாரும் ஒரே வார்டு தானே, அங்க லேடிஸ்க்கு வேறையா வார்டு, ஜென்ஸுக்கு வேறையா வார்டு இல்லையே, எரிக்கிறதெல்லாம் ஒரே இடத்துல போட்டு தானே. அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. எதிர்காலம் நம்ம எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஓகேவா? அப்போ இப்ப பிரிந்து இருந்தாலும் எதிர்காலம் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இது இல்லையா. இப்போ வேறு வேறு விஷயங்கள்ல பிரிஞ்சு, நிகழ்காலத்திலையும் இறந்த காலத்திலையும் வேற வேற பிரிஞ்சு இருந்தாலும் எதிர்காலத்துல நம்ம எல்லாம் ஒரு இடத்துக்கு தான் போய் சேர போறோம். அப்படி யோசிக்கணும். அதனாலதான் அப்படி இருக்கோ தெரியல, இங்கிலீஷ்ல முன்னமே சொல்லி வச்சாங்களோ தெரியல, சூர்யா கண்டுபிடிக்கிற மாதிரி முன்னமே கண்டுபிடிச்சு வச்சாங்களோ தெரியல இங்கிலீஷ்ல. நீ எல்லாம் நிகழ்காலத்திலையும் பிரிஞ்சு இருக்கிற, இறந்த காலத்திலையும் பிரிஞ்சு தான் இருந்த, ஆனா எதிர்காலத்துல நீ எல்லாம் ஒரு இடத்துக்கு தான் வந்து சேர போற அப்படிங்கறத குறிக்கிற ஒரு தத்துவம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. நல்லா இருக்கும் இல்லையா? தத்துவத்தை நினைச்சுக்கோங்க. அப்போ he she it சிங்குலர் இருக்கும் போது நிகழ்காலத்தை காட்ட is, இறந்த காலத்தை காட்ட was. we you they plural இருக்கும் போது நிகழ்காலத்தை காட்ட a, இறந்த காலத்தை காட்ட were, எதிர்காலத்தை காட்ட will be. ஓகேவா? இதுல நான் சாதாரணமா கேட்பேன், இப்போ கேட்க வரலனா நான் கேட்பேன், ஏன் நிகழ்காலத்தை காட்ட ஈசா? நான் இப்ப கதைக்கும் போது எழுதிக்கோங்க. சார் அழகா இருக்காருன்னு சரே பார்த்துக்கிட்டு சரி வராது, எழுதிக்கணும். கேட்கிற குரல் கேட்டா போதும். நிகழ்காலத்தை காட்ட ஏன் சார் ரெண்டு ஈசா அப்படின்னு? ஏன் சார் ஈஸ்னு மட்டும்தான் என்ன கேட்கலாம் இல்லையா? he is going, we is going, நல்லா இருக்கு இல்லையா? she is sleeping, you is sleeping, it is sleeping, they is sleeping. என்ன பிரச்சனை வந்துச்சுங்க? வந்திருக்கலாம் இல்லையா? was எடுத்துக்கோமே, he was going, they was going, she was going, we was going. நல்லா இருந்திருக்கும் இல்லையா? லேசாவும் இருந்திருக்கும் இல்லையா? அப்போ சிலர் கேட்டோன்னு சொல்லுவாங்க, சார் பன்மையை காட்டுறதுக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னத்தை காட்டுறதுக்கு? பன்மையை காட்டுறதுக்கு சார். ஈஸ் வந்து ஒருமையை காட்டுகிறது, பன்மையை காட்டுகிறது சார், ஓசம் அப்படித்தான் சார் அப்படின்னு. அப்ப ஏன் நான் கேட்பேன், ஏன் அப்ப எதிர்காலத்துல நீங்க ஒருமை பன்மையை காட்ட தேவையில்லையா? ஏன் அங்க மட்டும் will be மட்டும் போட்டு வச்சிருக்கீங்க? அப்ப அங்கேயும் நீங்க காட்டணும் தானே ஒருமை பன்மையை. அதெல்லாம் சும்மா கதை. ஹீனா ஒண்ணுன்னு தெரியாதா, அதை வேற ஈஸ் போட்டு ஒண்ணுன்னு காட்டணுமா? இதெல்லாம் ஜோக் இல்லையா? வீணா ஒண்ணுன்னு தெரியாதா, போட்டு தான், சாரி, வீணா பன்மைன்னு தெரியாதா, போட்டு தான் பன்மைன்னு காட்டணுமா? நோ, ஐ டோன்ட் பிலீவ் சோ. இவை இப்படி செய்யப்பட்டது. ஆங்கிலம் என்ற மொழி கொஞ்சம் கடினமாகணும், அப்பதான் அதுல ஒரு குவாலிட்டி இருக்கு. இல்லாட்டி நான் வந்து இங்க படிச்சு கொடுக்கலாமா? நீங்க எல்லாம் நிறைய நல்லா இங்கிலீஷ்ல பேசிக்கொண்டிருப்பீங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க, இஸ் ஓஸ் வில் பி மட்டும் தான் இருக்கு. எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிருக்கு இல்லையா? நான் ஒரு சார் தேவைப்பட்டிருக்க மாட்டேன், எல்லாரும் இங்கிலீஷ் பேசியிருப்பீங்க நேரம். சோ ஒரு மொழி கடினமாக வேண்டும். தமிழ்ல பாருங்களேன், எழுதுகிறேன், எழுதுகிறோம், எழுதுகிறாய், எழுதுகிறார்கள். ஏன் அதெல்லாம்? எழுதுகிறேன்னு சொல்லியிருக்கலாம் தானே. நான் எழுதுகிறேன், நீ எழுதுகிறேன், நாங்கள் எழுதுகிறேன். பிரச்சனை என்ன வரப்போகுது? நீங்க சொல்லுவீங்க அதற்கு ஏற்ற மாதிரி இது மாறணும். அதெல்லாம் ஐ டோன்ட் பிலீவ் சோ. பாஷை மாற வேண்டும். இப்ப சிங்களத்துல பாருங்க, மாமையானோ, ஒயாயனோ, ஏயனோ, பல்லாயனோ, கொள்ளையனோ பேசும்போது இலக்கணம் வேறு, பட் பேசும்போது ஏன் பிரச்சனை வந்துச்சா? இல்லை. சோ இதெல்லாம் ஒரு மொழி கடினமாக வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட சில சிக்கல்கள். ஓகே தானே? ஓகே, லெட்ஸ் மூவ். இது எழுதியிருப்பீங்கல்ல, நான் காட்சிக்கு இருக்கும் போது எழுதியிருப்பீங்க. ஓகே, any doubts still here? Any doubts? If you have any doubts still here, இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தா மட்டும்.
Okay, Vasanthi is there, maybe doubt or something. Vasanthi, any doubt amma? Vasanthi, you can switch on your mic. Sorry, இந்த பேர்கள் இல்லாம Oppo, Samsung அப்படி வந்தா நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். I want, okay, அப்படி நீங்க if you like to ask anything you can come with your name. Okay, Vasant sir. ஓமா சொல்லுங்க. புரியல கொஞ்சம். புரியலையா? என்ன விளங்கலமா எனக்கு சொல்லுங்க வந்து. இன்னைக்கு சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே 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 ஓகே. இப்போ பயப்படாதீங்க. இப்போ கொஞ்சம் அப்படியே இருங்க, போயிடாதீங்க. இப்போ பெரிய சார்ட் ஒன்னு போட்டதுக்கு அதை கண்டு நீங்க பயப்படக்கூடாது. ஓகேவா? முதலாவது அந்த சார்ட்டை கண்டு நீங்க பயப்படக்கூடாது. ஒன்னாவது, ஏன்னா சார்ட்ல ஒரு சின்ன பகுதியை தான் கதைக்க போறோம். சார்ட்ல ஒரு சின்ன பகுதி. அப்ப இன்னைக்கு வந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த வினை சொற்கள், ஏன்னா காலம் காட்டுது, காலம் காட்டல, இதெல்லாம் பிரச்சனையா இருக்கும். ஓகே, வசந்தி மேபி வசந்தி கேன் யூ ஸ்விட்ச் ஆன் யோர், நான் சொல்றது விளங்குதாமா? ஸ்விட்ச் ஆஃப் ஆன் பண்ணிக்கோங்க, திருப்பி ஆன் பண்ணிக்கோங்க. வசந்திமா திருப்பி ஆன் பண்ணிக்கோங்க, நான் கொஞ்சம் பேசினா ஈஸியா இருக்கும். ஓகேவா? நான் சொல்றேன் காலம் காட்டுது, காலம் காட்டலன்னா என்னமோ சொல்றோம் இல்லையா, அது உங்களுக்கு இப்ப விளங்காது. அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, இந்த லெசன் முடிஞ்சோட போன வீக் வீக் வீடியோ கொஞ்சம் பார்க்கணும். ஓகேவா? ஓகே சார், வீடியோ இல்ல சார் இதுல. ஓகே ஓகே, நான் தரேன். நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் தரேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே, இப்போ நீங்க ஒன்னும் பயப்பட வேணாம், இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு முன்னுக்கு போவோம். இப்போ சொன்ன விஷயத்தை மட்டும். ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே, டவுட் இருந்தா கேளுங்க, நோ ப்ராப்ளம். இந்த ஐபோனுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், சாரி. உங்களோட பேரை போட்டுவாங்க. ஐ எம் சாரி, ஐ டோன்ட் ஆன்சர் தோஸ் கைண்ட் ஆஃப் நேம்ஸ். பிரியதர்ஷினிமா சொல்லுங்க, எதுவும் டவுட் இருந்தா. ஓ சார், இப்போ இந்த இஸ்ஸா ஓஸ்வா எல்லாம் இருக்குது இல்லையா சார், இது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பத்தி தானே சார் இப்போ கழிச்சிருக்கிறோம் சார்? இப்போதைக்கு நான் பேசுறது இப்போதைக்கு நான் பேசுறது கண்டினியூஸ்ங்கிற வாக்கிய வகையில நிகழ்காலத்தை காட்டுறதுக்கு ஈசா, இறந்த காலத்தை காட்ட ஓஸ், எதிர்காலத்தை காட்ட வில் பி. அப்போ நிகழ்காலம் பிரசன்ட் கண்டினியூஸ்னா ஈசாவோட வரப்போகுது, நம்ம போட்டோம் இல்லையா, ஐஎன்ஜி வில் பி. ஓகே 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 சார், அதுதான். ஏன்னா இஸ்ஸோட verb plus ing வரும், ஏன்னா கீழே வில் பின்னு போட்டதுனால. இல்ல அது கீழே போட்டது வந்து எதிர்காலத்தை காட்டுங்கிறதுக்காக. ஓகே, அதுதான் வில் மட்டும் போடாம வில் பி போட்டுக்கோங்க. வெரி குட். நம்ம வந்து அன்னைக்கு படிச்சோம், ஐஎன்ஜியோட காலம் காட்டுறதுக்கு வில் பி தான், வில் வராது. வில் எங்க வரும், நம்ம எப்படி ஒரு 2 வீக்ஸ் ஆயிரும் வில் பத்தி படிக்கிறதுக்கு. ஆனா வில் பத்தி சொல்லி கொடுத்துருக்கோம்ல அதுக்கு முதல்ல ஒருத்தரும் எஸ் ஃபார்மோட. இங்க வில் பி போட்டது வந்து எதிர்காலத்தை காட்டுறதுக்காக. ஏன் சார் கீழே போட்டீங்க அப்படின்னா, ஈ ஷி இட் சிங்குலருக்கும் வி யூ தே ப்ளூரல் ரெண்டு பேருக்குமே வில் பி தான் எதிர்காலத்துக்கு. அதுதான் நான் அப்படி போட்டேன். ஓகே சார். ஓகே. கலாரஞ்சனிமா சொல்லுங்க, டவுட் இருந்தா கேளுங்க, நோ ப்ராப்ளம். நம்ம கொஞ்சம் படிப்போம், அவசரம் இல்லை. கலாரஞ்சனிமா, you can switch on your mic. Sir, I have a doubt, sir. Yeah, சொல்லுங்க, go on. Sir, நம்ம இப்ப கண்டினியூஸ் படிச்சிட்டு இருக்கோம் சார். இதுல வந்து நிகழ்காலத்துக்கு இசா, இறந்த காலத்துக்கு வாஸ், எதிர்காலத்துக்கு வில் பின்னு படிக்கிறோம் சார். சார் இதுல வந்து நம்ம அந்த சார்ட்ல வந்து போட்டோம் சார், நிகழ்காலத்தை காட்டுறதுக்கு ஆமிசா அப்படின்னு ஒண்ணு போட்டோம் தானே சார்? ஆமா, ஆம் எங்க சார் கேக்குறீங்களா? ஆமா சார். ஓகே. ஆம் ஏன் போடலன்னா, ஆம் வந்து ஐயோட தானே போடுவோம், அதை போடலைங்க, இடம் பட்டாம் போயிரும், அசிங்கமா போயிரும் அப்படின்ட்டு போடல. நல்ல வேலை கேட்டீங்க நீங்க. ஆம் வந்து ஐயோட போடுறது. ஓகேவா? நிகழ்காலத்தை காட்ட ஐயோட. அது இல்லாம அந்த இறந்த காலத்துக்கு ஐக்கு வந்து வாஸ் தானே சார் யூஸ் பண்ணுவோம். அப்ப அதனால அதை இங்க நான் ஜாயின் பண்ண, அதனால கேட்டேன் அந்த டவுட்ல. ஓகே சரி. நான் அதை போடாத காரணம், அது என்னுடைய மிஸ்டேக் தான் ஒரு வகையில. ஏன்னா நான் போடாத காரணம் வந்து ஐயாங்கன போட்டா அதுக்கப்புறம் ஆம் போடுறதுக்கு நான் வேற ஒரு மெப் ஒன்று பறையணும், கொஞ்சம் சிக்கலா இருக்கும் இல்லையா? சோ அதனால நான் வேற சொல்லுவோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சோ அப்ப நல்ல வேலை நீங்க கேட்டது, தேங்க்யூ வெரி மச். ஐ என்பதுடன் நிகழ்காலத்தை காட்ட ஆம், இறந்த காலத்தை காட்ட வாஸ், எதிர்காலத்தை காட்ட வில் பி. ஓகே தானேமா? ஓகே, தேங்க்யூ. இன்னும் டவுட்ஸ் இருக்கா? சாஜித் மேபி. சாஜித் சொல்லுங்க சாஜித். இல்ல, நோ. ஓகே, லெட்ஸ் மூவ். டவுட் இருந்தா தயவு செய்து கேளுங்க, நான் டைம் தரும்போது கேட்டுக்கோங்க. நல்லா பாருங்க, அவங்க கேட்டனால இவ்வளவு நல்ல விஷயம். தெரியாமே போயிருக்கும்ல, ஏம இன்னும் காணாமையே போயிருக்கும் கதையில இருந்து. சில படங்கள்ல ஜோக்கர்ஸ் வருவாங்க இல்லையா, முக்கியமான சீனுக்கு பிறகு எங்கன்னே தெரியாம போயிடும், அந்த மாதிரி ஆயிருக்கும். நல்ல வேலை அவங்க கேட்டாங்க. அப்போ ஆமோட ஆம் வந்து
ஐயோட நிகழ்காலத்தை காட்ட ஆம், இறந்த காலத்தை காட்ட வாஸ், எதிர்காலத்தை காட்ட வில் பி. ஓகே, அடுத்து போங்க, நம்ம பாடத்துக்கே போகணும். ஓகே, பாருங்க இது. நான் 3 வாக்கியங்கள் எழுதி இருக்கிறேன். நீங்க அந்த கண்டினியூஸ் கீழே போட்டதுல எழுதி கொள்ளணும் இந்த வாக்கியத்தை கட்டாயம். இந்த வாக்கியம் 3ஐயும் நீங்க கட்டாயம் எழுதி கொள்ளணும். இந்த கலை பண்ணிக்கோங்க, வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்கோங்க. நம்ம நிறைய விஷயம் இன்னைக்கு படிக்கணும். யா சாஜித், எனி டவுட் சாஜித்? சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க சார். நான் கொஞ்சம் வர லேட் ஆயிடுச்சு சார், ஏன்னா கனெக்ட் ப்ராப்ளம் சார். ஓகே, கொஞ்சம் இல்ல இப்போதைக்கு கண்டினியூஸ் இப்பதான் தொடங்கி இருக்கும். இதை பாத்துக்கிட்டீங்கன்னா போதும், இங்க இருந்து போனீங்கன்னாலும் சரிதான். ஓகேவா? நிரோ, ஏமா நிரோ சொல்லுங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. இப்ப இதுல சார் முதலாவது வாக்கியம் மதர் இஸ் குக்கிங் நவ், அம்மா இப்ப சமைச்சு கொண்டு இருக்கிறாங்க. மதர் வாஸ் குக்கிங் தென், அம்மா அப்ப சமைத்து கொண்டு இருந்தாங்க. இருந்திருப்பாங்களாக இருக்கும். அப்படி இல்ல இருந்திருப்பாங்களாக இல்ல, அம்மா சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. சிம்பிளா யோசிங்க, அம்மா சமைத்து கொண்டு இருப்பார். ஓ, சமைத்து கொண்டு இருப்பார், வாஸ் இருந்திருப்பார். எது சொல்றீங்க? ஓ, இரண்டாவது இல்ல முதலாவது சொல்லுங்கம்மா, முதலாவது சொல்லுங்க. மதர் இஸ் குக்கிங் நவ், அம்மா சமைத்து கொண்டு இருக்கிறார். ஓகே, பேசுறது எப்படி சொல்லுவீங்கம்மா? நிரோ பேசும்போது எப்படி சொல்லுவீங்க? அம்மா சமைச்சிட்டு இருப்பாங்களா இருக்கும். அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. மதர் வாஸ் குக்கிங் தென்னா, அம்மா சமைத்து கொண்டு இருப்பாங்களா இருக்கும். இல்ல அம்மா சமைத்து கொண்டு இருந்தார். இருந்தார். எப்படி தமிழ்ல சொல்லுவீங்க பேசும்போது? அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் இருங்க பண்ணிடுவோமா? எல்லாருமே இந்த சுத்த தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம சமூகத்துக்கு போகும்போது அம்மா சமைத்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற வாக்கியம் நமக்கு கேட்கவே கேட்காது. அப்போ நம்மளுக்கு அடைய இது இல்லையே, நம்ம இங்கிலீஷ்ல கேட்டது கேட்கவே இல்லைன்னு வந்துடும். சோ ஒவ்வொரு நேரமும் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பழகும் போது எழுதிக்கிட்டா பரவாயில்ல, பழகும் போது அம்மா மதர் இஸ் குக்கிங் நவ், அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப அப்படி சொல்லணும். ஓகே நிரோமா, அடுத்தது. இப்ப என்னென்ன டவுட் சார்? இப்ப இறந்த எதிர்காலத்தை எழுதும் போது நவ் யூஸ் பண்ணலாமா சார்? வெரி குட், நல்ல கேள்வி. நான் சொன்னேன் இப்ப போன வீக் இருக்கலையா நிரோ? இருந்தேன்னா ஓகே இட்ஸ் ஓகே, அப்படி இருக்கணும், போயிடக்கூடாது. நிரோமா இப்ப நான் கேக்குறேன், இப்ப அம்மா இருக்காங்க தானே? ஓகே, அம்மா உங்களுக்கு தெரியுறாங்களா தெரியலன்னு யோசிச்சுக்கோங்க, கிச்சன்ல இருக்காங்கன்னு யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப நான் கேக்குறேன் அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அம்மா என்ன செய்யறாங்க இப்ப? மதர் இஸ் குக்கிங் நவ். இல்ல இப்ப உங்களுக்கு தெரியுதா அம்மா சமைக்கிறது? இல்ல என்ன கேட்க வரீங்கன்னு விளங்கல சார். இப்ப உங்களோட அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கு, அல்ல அதை விட்டுங்களேன், அம்மா கதையை விட்டுங்களேன். உங்களோட பிரின்சிபல் இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாரு? சுமார் கெஸிங். லெக்சரிங். லெக்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாரா இருக்கும். இல்ல லெக்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, அவ்வளவுதான். ரைட், இருக்குங்கிறது ரைட். ஓகே, அது எப்ப? முதல்லயே. இல்ல இப்ப நான் கேட்டேன், இப்ப உங்க பிரின்சிபல் என்ன செய்வாருன்னு தானே கேட்டேன். அப்ப லெக்சர் இஸ் சாரி பிரின்சிபல் இஸ் லெக்சரிங். இல்ல இங்கிலீஷ்க்கு போக கூடாது, நான் என்னோட தமிழ்ல இருக்கணும் முதலாவது. நான் சொல்றது இல்லங்கதாமா, இப்ப நான் தமிழ்ல அதை கிளியர் பண்ணிக்கணும் நம்ம. நீங்க நவ் கேட்டீங்க தானே, அதுக்கு நான் சொல்ல வரேன். ஓகேவா? இப்ப உங்களோட பிரின்சிபல் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாரு? லெக்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் விடுங்க, அவ்வளவு பெருசு வேணாம். டிவி பாத்துக்கிட்டு இருப்பாரு. ஓகேவா? டிவி பாத்துக்கிட்டு இருப்பாரு. இருப்பாரு அப்படி என்பதில் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஷுவரா தெரியாது, அப்படித்தானே? ஷுவரா தெரியாது, பட் இந்த நேரம் அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாருன்னு ஒரு அனுமானத்துக்கு வர்றோம். ஓகேவா? கெஸிங், தட்ஸ் ரைட், கெஸிங். அதனால தான் பிரின்சிபல் வில் பி வாட்சிங் டிவி நவுன்னு போடுறோம். ஓகேவா? ரைட். நான் இப்படி கேக்குறேன், நாளைக்கு உங்க பிரின்சிபல் இந்த நேரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாரு? நாளைக்கு இந்த பிரின்சிபல் வந்து கொண்டு இருப்பாரா இருக்கும். இல்ல அவ்வளவு தூரம் போய் வந்துகிட்டு இருப்பாரு. நாளைக்கு இந்த நேரத்துக்கு அவர் டிவி பாத்துக்கிட்டு தான் இருப்பாரு நினைக்கிறோம். நடக்கும் நடக்காது அப்படி. அப்போ ஃபியூச்சருக்கும் நம்ம வில் பி போட்டு ஐஎன்ஜி போடலாம். ஓகேவா?
ஓகே ஓகே, இப்போ நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் இன்னைக்கு முக்கியமான 2-3 விஷயம் பேசுவோம் இதுக்கு பிறகு. இப்போ நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஐஎன்ஜி போட்டு வில் பி போடலாம், வில் பி போட்டு ஐஎன்ஜி போடலாம். அது நமக்கு கண்ணுக்கு தெரியாததா இருக்கும். ஓகேவா? ஓகே நான் இன்னொரு சொல்றேன், இன்னும் நிரோக்கு கிளியர் இல்ல எனக்கு தெரியும். நான் நிரோட மட்டும் பேசல, தயவு செய்து மத்த 225 பேரும் தவறா நினைக்க கூடாது. நான் இது நிரோட பேசுற விஷயம் இல்ல, நிரோவை வைத்து உங்களுக்காக படிப்பிக்கிறேன். நிரோமா, இப்ப நீங்க வெளியே போறீங்க. ஓகேவா? வெளியே போறீங்க, ஓகே கைய நீட்டுறீங்க, மழை தண்ணி ஊத்துது, என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? மழை பெய்து மழை பெய்து கொண்டு இருக்கிறது. இருக்கிறது. எந்த கண்டினியூஸ்ல சொன்னா நல்லா? அது இப்ப பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட்ல ஆமிஸா போட்டு சொல்லணும், அப்படிதானே? ஓகே ரைட். இப்ப நீங்க வெளியே போயிட்டு இருந்துட்டு உள்ளுக்கு வந்துட்டீங்க. ரைட், உள்ளுக்கு வந்து கொஞ்ச நேரம் போயிட்டு, சரியா? ஏன் புள்ள நீ போல, வெளியே போல, ஏதோ கேக்குறாங்க. ஏன் நீ டவுன் போல, ஏன் நீ ஏதாவது செய்யலன்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் போகலம்மா. ஏன் போல? மழை பெய்து. மழை பெய்து கொண்டு சார் கிளியர் இல்ல சார், கவரேஜ் ப்ராப்ளம். ஓகே, நீ ஏன் போகலன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? மழை பெய்து கொண்டு. ஓகே, பாப்போம். அப்ப நான் சொல்றேன், மத்தவங்க கேட்டுக்கோங்களேன். சரி, அவங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம். மழை பெய்து கொண்டு இருந்தது, அது இறந்த காலம். நான் சொல்றேன் நிரோமா, இப்போ ஓகேவா? ஓகே சார். இப்போ உங்களோட ஊர் எங்க? கழுத்துறை. கழுத்தரை. நீங்க கழுத்தரைக்கு வந்து டவுனுக்கு போறீங்க. ஓகேவா? நீங்க கழுத்தரை டவுனுக்கு போறீங்க. டவுனுக்கு போகும்போது, கழுத்தரை கிட்ட போகும்போது, கழுத்தரை பக்கம் இருந்து வர்ற வாகனம் எல்லாம் நனைஞ்சு வருது. ஓகேவா? கிளியரா? இப்ப கழுத்தரையை பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க வர்றதுக்கு முதல்ல மழை பெய்து இருக்கும். இப்பதான் கழுத்தரைக்கு போய்கிட்டு இருக்கீங்க. கழுத்தரையில இருந்து வர்ற வாகனம் எல்லாம் நனைஞ்சு வருது. கழுத்தரையை பத்தி என்ன சொல்லுவீங்க? கழுத்தரையில் அங்க மழை பெய்து கொண்டிருக்கும். மழை பெய்து கொண்டு இருக்கும். ஷூரா தெரியுமா உங்களுக்கு? ஷூரா தெரியுமா? வாகனம் மேல நனைஞ்சிருந்தா ஏமா ரோட்ல யாரோ டேப் ஒன்ல தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கலாமே. ஓகே, ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க? மழை பெய்து கொண்டு இருக்கும்னு சொல்றது காரணமா உங்க மனசுல இருக்கிற டவுட். நிறைய பேருக்கு இங்கிலீஷ்ல இந்த இடத்துல குழப்பம். உங்க மனசுல ஷூரா தெரியாது உங்களுக்கு, இல்லையா? வேற சாதகங்களும் இருக்கலாம். நான் சொல்றது விளங்குதா? வேற காரணங்களும் இருக்கலாம். ரைட், நீ உங்களுக்கு உங்களோட வாகனத்துல ஒரு டிவி இருக்குது. ஓகேவா? டிவி ஆன் பண்ணோன்னு கழுத்துற டவுன் தெரியுது. ஓகேவா? இப்ப அதை பார்த்துக்கிட்டு சொல்லுவீங்களா, அதோ கழுத்தறையில் மழை பெய்து கொண்டு இருக்கிறது, சாரி மழை பெய்து கொண்டு இருக்கும், அப்படி சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. ஏன்னா காண்ற விஷுவல் மழை பெய்து கொண்டு இருக்கிறது. மழை பெய்து கொண்டு இருக்கிறது. ஓகேவா? அப்ப அது பிரசன்ட் கண்டினியூஸ்க்கு போயிடும். இப்போ கழுத்தறையில் மழை பெய்து கொண்டு இருக்கும் என்பது வார வருஷமா? இல்ல, பிறகு இல்ல நாளை. இல்ல, எப்படி பிறகுன்னு சொல்றீங்க? நீங்க 10 மணிக்கு கழுத்தறைக்கு போய்கிட்டு இருக்கீங்க, வாகனம் எல்லாம் நனைஞ்சு வருது. நான் சொன்னேன் கழுத்தறை கிட்ட போயிட்டீங்கன்னு. ஓகேவா? எப்ப? இப்ப 10 மணி நீங்க இருக்கும் போது கழுத்தறையில எத்தனை மணிக்கு மழை பெய்யுது? நீங்க கழுத்தறை டவுன் கிட்ட போயிட்டீங்க, கழுத்தறை பக்கம் இருந்து வர்ற வாகனம் எல்லாம் நனைஞ்சு வருது. இப்ப எப்ப கழுத்தறை மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு? இப்ப பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஏன் நீங்க சந்தேகத்தோட சொல்றதுனால அதை நம்ம சொல்றோம் எதிர்கால வாக்கியத்துல சொல்றோம். நான் சொல்றது விளங்குதா? அப்ப இப்போ இன்னொரு பேசுறது கிளியர் இல்ல. ஓகே, இன்னும் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் மத்தவங்களுக்கு கேட்கறதுக்காக. நம்ம பாக்குறோம், கிச்சனுக்கு போறோம், இதுதான் இருக்கிற வாக்கியம். கிச்சனுக்கு போறோம், அம்மா சமைச்சு கொண்டு இருக்காங்க. மதர் இஸ் குக்கிங். ஓகேவா? மதர் இஸ் குக்கிங். அதுக்கு பிறகு வந்து சொல்றேன், நான் போகும்போது அம்மா கிச்சன்ல சமைச்சு கொண்டு இருந்தாங்க. மதர் வாஸ் குக்கிங். மதர் வாஸ் குக்கிங். நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, கெஸ் பண்றீங்க, அனுமானிக்கிறீங்க. அம்மா சமைச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு ஒரு அனுமானம். நாளைக்கு இல்ல, இந்த நேரம், இந்த நிமிஷம் மதர் வில் பி குக்கிங் நவ். நாளைக்கு உங்க அம்மா என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? மதர் வில் பி குக்கிங் நவ். இந்த நேரம் அம்மா சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஃபியூச்சர் கண்டினியூஸ் என்ற வாக்கியம் 2 காலங்களுக்கு பயன்படுத்தலாம். என்ன 2 காலங்கள்? இப்ப நடந்துகிட்டு இருக்கும்னு நினைக்கிறோம், நாளைக்கு நாளான்றைக்கு நடக்கும்னு நினைக்கலாம். இது கிளியரா விளங்கலன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போயிட்டு வேலை. ஓகேவா? நம்ம இன்னொரு கொஞ்சம் பேசலாம். பாப்பா, இதை எழுதி வச்சுக்கோங்க. அது வரையும் இன்னொரு டவுட் இருக்கவங்களை முடிச்சுட்டு வரேன். ஆயிஷா,
டவுட் இருக்காம தயவு செய்து கேளுங்க, இல்லாட்டி எனக்கு போக விருப்பம் இல்லை. அப்படி தாயிஷா சொல்லுங்கம்மா. சார் இந்த she will be cooking தானே, mother will be cooking now. ஓ எனக்கு சொல்ற நேரம் வந்து மேபி she is cooking now-னும். வெரி குட் வெரி குட். மேபி மட்டும் இல்ல, இன்னொருக்கு மைட் பி, கேன் பி, இப்படி நிறைய சொற்கள் இருக்கு ஆயிஷமா. ஏன் அதை பத்தி நான் இப்ப சொல்லனா, இப்ப சொன்னா குழப்பம் இல்லையா விஷயம்? உங்களுக்கு விளங்கத்தான் நான் சொல்றது. அது மேபி போட்டோன்னு என்ன நடக்கும் நான் கேட்டதுனால சொல்றேன். அந்த ஷுவர் இன்னும் குறையும். நான் சொல்றது விளங்குதா? அம்மா மதர் வில் பி குக்கிங் நவ் அப்படி மத்தவங்க இதை பத்தி யோசிக்காதீங்க. அவங்க விஷயம் தெரிஞ்சனால அவங்களுக்கு கொடுத்தாகணும்னா, மதர் வில் பி குக்கிங் நவ்ங்கும் போது 100க்கு 100% இல்லை, அப்படிதானே? அது ஒரு 100க்கு 75%. ஓகேவா? அப்ப உங்களுக்கு 100க்கு 75%-ஐ விட ஷுவர் குறையுதுன்னு வச்சுக்கோங்க. 100க்கு 50% ஷுவர் எங்க அம்மா அப்படி சமைக்கிறவங்க இல்ல அப்படின்னு வச்சுக்கோமே. அந்த நேரம் நீங்க என்ன செய்யலாம், வில்லுக்கு பதிலா மே போட்டுறலாம். ஓகேவா? நம்ம அம்மா ரொம்ப ரொம்ப சோம்பேறின்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் குறைக்கலாம் இல்லையா? அப்ப நீங்க வில்லுக்கு பதிலா மைட்னு ஒரு சொல்ல போடலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே, அத பத்தி பிறகு படிப்போம். நான் இப்ப சொல்ல வரல, அந்த மத்தவங்களுக்கு குழப்பனால. ஓகே, தேங்க் யூ சார். ஓகேமா, ஓகே ஓகே. சோ இதை எழுதிக்கோங்க. நம்ம இன்னும் உதாரணம் பேசலாம். பிரேக் ஒன்னுக்கு போயிட்டு வரும். அப்படியா? இல்ல இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் திருப்பி சொல்றேன், இது விளங்கி போகணும். நான் அவசரப்படல, எனக்கு அவசரம் தேவையில்ல. இன்னைக்கு பிளான் பண்ணிட்டு வந்த எல்லாத்தையும் நான் படிச்சு கொடுத்துட்டோம்னு நினைக்கல. இப்ப நான் நிறைய பாடம் படிச்சுட்டேன் இல்லையா? அதனால மதர் இஸ் குக்கிங் நவ். இப்ப அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா யோசிக்கோங்க. என்னோட வாங்க நீங்க பாடத்துக்கு. நீங்க கிச்சன்ல இருக்கீங்க, அம்மா சட்டி முட்டி உருட்டிக்கிட்டு இருக்காங்க. மதர் இஸ் குக்கிங் நவ். அம்மா இப்ப சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க கிச்சன்ல இல்ல, வேற எங்கேயோ வந்துட்டீங்க. அம்மா எங்க, அம்மா எங்கன்னு கேக்குறாங்க. இல்லப்பா நான் அந்த கிளாஸ்ல இருக்கேன்ப்பா. இல்ல நான் கிளாஸ்ல இருக்கேன்னா, நான் முதல்ல ஸ்டார்ட்ல அம்மா சமைச்சு கொண்டு இருந்தாங்க. அம்மா சமைச்சு கொண்டு இருந்தாங்க முதல்ல, இப்ப இல்ல. அடுத்தது ஃபியூச்சர் கண்டினியூஸ் என்ற வாக்கியத்தை சரியா புரிஞ்சுக்கோங்க. 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். இதை சரியா எழுதி வச்சுக்கோங்க. என்ன 2? இப்போ நடந்து கொண்டு இருக்கும்னு நினைக்கிறோம். ஷுவர் இல்ல, ஷுவர் குறைவு உண்டு. மதர் வில் பி குக்கிங் நவ். அம்மா இப்ப சமைச்சு கொண்டு இருப்பாங்க அப்படின்னு கேக்குறேன். இப்ப அப்பா வந்துகிட்டு இருப்பாரு. லேட் ஆயிருச்சு, இப்ப அப்பா வந்துகிட்டு இருப்பாரு இல்லையா? ரைட். இப்ப இப்படி ஒரு உதாரணம். இப்ப கிளாஸ்க்கு வராதவங்க டேட்டா கார்டு முடிஞ்சு என்ன யோசிப்பாங்க? ஐயோ சார் படிச்சுக்கிட்டு இருப்பாரே, சார் படித்து கொடுத்து கொண்டு இருப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஷுவர் இல்ல. சில வேளை நீங்க எனக்கும் டேட்டா இல்லாம செய்யாம இருக்காங்க. அப்போ அது ஒன்று. அடுத்து நாளை இந்த நேரம் அம்மா என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு இந்த நேரம் எங்க அம்மா சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு இந்த நேரம் சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நினைக்கிறோம். சில வேளை அம்மா அன்னைக்குல இருந்து சீரியல் பாக்குறது நிப்பாட்டி இருப்பாங்க. சோ பிள்ளைகள் எல்லாரும் கேட்டுக்கோங்க. முதலாவது நிகழ்காலத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்கு. மதர் வாஸ் குக்கிங் தென், முதல்ல நடந்து கொண்டு இருந்தது. வில் பி குக்கிங் நவ், அது 2 எழுதிக்கோங்க. நவ்னு போட்டு 1 எழுதிக்கோங்க. மதர் வில் பி குக்கிங் நவ். அம்மா இப்போது சமைத்து கொண்டு இருப்பார். பிராக்கெட்ல போட்டுங்க. ஷுவர் இல்ல, ஷுவர் குறைவு. அடுத்த 1 எழுதிக்கோங்க. மதர் வில் பி குக்கிங் டுமாரோ அப்படின்னு போட்டுங்களேன். மதர் வில் பி குக்கிங் டுமாரோ. அம்மா நாளை சமைத்து கொண்டு இருப்பார் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி 4 வாக்கியம் எழுதிக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். யார் வசந்திமா முதல்ல வந்து டவுட்டா இல்லாட்டி புது டவுட்டா? வசந்தி, மேபி வசந்திமா முதல்ல வந்து டவுட்டா? சார் இப்ப இந்த வாக்கியம் சார், இப்ப மதர் இஸ் குக்கிங் நவ் அப்படின்னா அம்மா சமைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆமா. அடுத்தது சார் மதர் வாஸ் குக்கிங் தென் அப்படின்னா அம்மா சமைச்சு கொண்டு இருப்பாங்க. அப்படியா? இல்ல இருந்தாங்க, இருந்தவை முடிஞ்சு அதெல்லாம். இருந்தாங்க. தென்னுனாமா மதர் வாஸ் குக்கிங் தென்னு சொன்னா அப்ப, தென் அப்படின்னு சொன்னா அப்ப. ஓகேவா? அப்ப இருந்தாங்க, அப்ப சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, சமைச்சு கொண்டு இருந்தாங்க, சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. மதர் வில் பி குக்கிங் நவ் அப்படின்னா அம்மா சமைச்சு கொண்டு இருப்பாங்க. எப்பமா? நாளைக்கா? இல்ல இப்ப இத நாளைக்கும் நீங்க சொல்லலாம். இத நாளைக்கும் நீங்க சொல்லலாம். ஓகேவா? சார், இத நாளைக்கு இப்ப நான் இப்படி சும்மா சொல்றேனே,
இப்ப நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா என்னன்னு தெரியல எனக்கு, ஓகேவா? நான் சும்மா ஒரு சொல்றேன். உங்களுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்காரு இல்ல, உங்களோட பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொல்லுவோமே, நீங்க எங்கேயாவது படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? எனக்கு தெரியாது, நான் சும்மா சொல்றேன், ஒரு கெஸிங், ஓகேவா? நீங்க இங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொல்லுவோம், சாரி. அப்ப நான் கேக்குறேன், பிள்ளைகள்லாம் எங்கம்மா அப்படின்னு கேக்குறேன் உங்கள்கிட்ட. சும்மா சொல்லுங்களேன், நீங்க படிக்க வந்துட்டா அவங்க என்ன செஞ்சுவாங்க? நம்ம ஆளுங்க டிவி பாத்துக்கிட்டு சும்மா இருக்கு விளையாடிக்கிட்டு சொல்லுங்க, முடிக்கணும், இருப்பாங்க. சில வேளை அவங்க புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? ஓகே, அதே மாதிரி கேக்குறேன், நாளைக்கு இந்த நேரம் உங்க பிள்ளை எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? விளையாடி கொண்டு இருக்கலாம், இல்லாட்டி படிச்சு கொண்டு இருக்கலாம். விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, இருப்பாங்கங்கிறதே சந்தேகம் தான், ஓகேவா? அப்போ வில் பி போடுவது ரெண்டு காலத்துக்கு யூஸ் பண்ணலாம். என்னத்துக்கு யூஸ் பண்ணலாம்? இப்ப நடந்துகிட்டு இருக்கும்னு நினைக்கிறோம், நாளைக்கு நாளாண்டைக்கு நடந்து கொண்டு இருக்கும்னு நினைக்கிறோம், ஓகேவா? ஓகே சார், ஓகே, பாப்போம், இன்னும் பாப்போம். நான் ஒன்னும் அவசரப்படல, பயப்படாதீங்க. நான் ரொம்ப ஸ்லோவா போயிடணுங்கிற பயத்தையும் தாண்டி ரொம்ப ஸ்பீடா போயிடக்கூடாதுங்கிறத இந்த பாருங்க, இந்த நல்ல உதாரணம் இருக்கு. ரைட், இதை யாரு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல முடியும்? யாராவது வாங்க பாப்போம், நல்ல பிள்ளை மாதிரி. ஃபாத்திமா டவுட்டான்னு பாப்போம். வேற யாராவது டிரான்ஸ்லேட் பண்ண இருந்தா சொல்லுங்க. ஃபாத்திமா சொல்லுங்கம்மா. ஃபாத்திமா சார், நீங்க முன்னுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தந்தீங்க இல்லையா? ஆமா. அதுல வந்து நவ் தென் அப்படின்னு பின்னுக்கு போட்டிருந்தீங்க, குக்கிங்க்கு பிறகு. அது போடாம எழுதினா ஆன்சர் பிள்ளையா? நோ ப்ராப்ளம். இந்த பாருங்க, இங்க நான் நவ் போடல, இங்க என்ன போட்டிருக்கேன்னு பாருங்களேன், அட் த மோமெண்ட். அதெல்லாம் சும்மா ஒரு காலம் காட்டுற சொற்கள். அது போடாட்டி கூட பிரச்சனை இல்ல, பட் அது போடாட்டி என்ன நடக்கும்னு இன்னைக்கு முடிஞ்சா படிப்போம், இல்லாட்டி நாளைக்கு படிப்போம், ஓகேவா? ஓகே, many people are here to Fatima Riznia kuto purina. Fatima Riznia. Hello sir. Good evening ma. Good evening sir. சொல்ல முடியுமா இந்த வாக்கியத்தை? Okay sir, it is raining at the moment அப்படினா மழை பெய்து கொண்டு இருக்கிறது. இப்ப it was இப்ப at the moment னா இந்த சந்தர்ப்பத்தில் எழுதி வச்சுக்கோங்க தெரியாதவங்க. at the moment mean இந்த சந்தர்ப்பத்தில். now என்ற சொல்லுக்கு ஒரு ஒத்த கருத்து சொல், that's all. அப்ப எப்பமா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு? இப்ப. உங்களுக்கு வெளிய போலாமா? அப்ப ஏலாது. ஓகே, வெரி குட். ஓகே, it was raining last week அப்படினா கடந்த வாரம் மழை பெய்து கொண்டு இருந்தது. போன கிழமையும் மழை பெஞ்சு கொண்டு இருந்தது. போன கிழமை ஏன் நீங்க கிளாஸ் செய்யல? ஐயோ, போன கிழமை மழை பெஞ்சு கொண்டு இருந்தது தானே, இல்லையா? ஓகே, அடுத்தது it will be raining now அப்படினா மழை பெய்து கொண்டு இருக்கும். இப்பொழுது மழை பெய்து கொண்டு இருக்கும். இப்போ ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க? ஏன்னா நான் காணல. ஓகே, வெரி குட். நீங்க காணல, அதனால அப்படி சொல்றீங்க. சிலவேளை நாளைக்கு கேட்டாலும் இதை சொல்லலாம். நாளைக்கு இந்த நேரம் என்ன நடந்துகிட்டு இருக்கும்? சும்மா ஒரு கெஸிங். நாளைக்கும் இந்த நேரம் மழை பெய்து கொண்டு இருக்கும். அப்ப எங்க மாறும்? நவுக்கு பதிலா நீங்க என்ன போடுவீங்க? டுமாரோ. சொல்லுங்க அப்ப டுமாரோ போட்டு. it will be raining tomorrow. இப்ப 4 வாக்கியம் உங்க கையில இருக்கா? have you got 4 sentences? yes. 4க்கு சொல்லி அர்த்தத்தை சொல்லுங்க, மத்தவங்க எழுதி கொள்ளட்டும். okay sir, it is raining at the moment. யாரு? ரிஸ்னியா பேச ட்ரை பண்ண எப்பயுமே, ஓகேவா? it's raining at the moment. come on, go on. it is raining at the moment. இச்சந்தர்ப்பத்தில் மழை பெய்து கொண்டு இருக்கிறது. it was raining last week. கடந்த வாரம் மழை பெய்து கொண்டு இருந்தது. it will be raining now. இப்பொழுது மழை பெய்து கொண்டு இருக்கும். it will be raining tomorrow. நாளை மழை பெய்து கொண்டு இருக்கும். வெரி குட். எப்படி இப்போ மழை பெய்து கொண்டு இருக்கிறதுங்கறத நீங்க எப்படி சொல்லுவீங்க ரிஸ்னியா? நாங்கலாம் சொல்லுவோம் இப்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படி சொல்லுவோம். நீங்க எப்படி சொல்லுவீங்க? இப்ப மழை பெஞ்சு கொண்டு ஈக்கிய சரியா? ஈக்கிற நேத்து போன வாரம் போன வீக் மழை பெஞ்சு கொண்டு ஈந்த
இந்த இப்போ மழை பெஞ்சு கொண்டு ஈக்கும், போக வேணாம் வா விளையாட போக வேணாம், இப்ப மழை பெஞ்சு கொண்டு ஈக்கும். சரியா? சரி சார். ஓகே. நாளைக்கு விளையாட போமா, ஐயோ நாளைக்கு மழை பெஞ்சு கொண்டு ஈக்கும், விளையாட முடியா. ஓகேவா? ஓகே சார். ஓகே, தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ. ஓகேமா, ரைட் தானே? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எழுதி இருப்பீங்கிற நம்பிக்கையுடன் முன்னேறுகிறேன். சோ முன்னுக்கு போகிறேன். நான் எங்க முன்னேறது இல்லையா? ஓகே ரைட். என்னன்னு பாப்போம். இப்போ இது ஒரு வேற விஷயம் ஒண்ணு. இதை நீங்க பழகி இருக்கிறது பெட்டர். இப்போ நம்ம ரிஸ்னியா சொல்லும் போது இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதை இல்லாமக்கிறதுக்கான ஒரு விஷயம், அவ்வளவுதான். நான் சொன்னா இட் இஸ் ரெய்னிங் நவ் அப்படி சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன்? இட்ஸ் ரெய்னிங் நவ். It's raining now. I'm going. I am going school. அப்படி சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க. I'm going now. I'm going now. I'm going now. பழகணும், ஸ்டைலா பேசணும். நீங்க பேச ட்ரை பண்ணணும். அதுதான் என்னுடைய ஆசை. இந்த கிளாஸ் நம்மளுக்கு எவ்வளவு தூரம் செய்ய முடியுங்கிறதையும் தாண்டி செய்து முடிக்கும் போது you should speak in a stylish way. பேசும்போது ஒரு செம்மையா இருக்குல்ல, இங்கிலீஷ் பேசுறாரு அப்படிங்கறதை தாண்டி அம்மா இங்கிலீஷ் பேசுறாரு அப்படிங்கிற குவாலிட்டி ஒண்ணு வரணும். இங்கிலீஷ் இஸ் an ஆக்டிவ் லாங்குவேஜ். நீங்க எழுது வரையும் நான் கொஞ்சம் பேசுறேன், நான் கொஞ்சம் ஓட்டுறேன், நீங்க இதை எழுது வரையும் தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நான் இங்கிலீஷ் தமிழ் பேசுற மாதிரி நார்மலா பேச முடியாது. என்னுடைய கை, கண், மூக்கு இதெல்லாம் பேசணும். பாருங்க, வெள்ளைக்காரர்கள் பேசும்போது இல்லாட்டி இங்கிலீஷ் பீப்புள் பேசும்போது நிறைய ஆக்டிவ்னஸ் இருக்கும் அவங்ககிட்ட. சும்மா பேச மாட்டாங்க, நிறைய உடம்பெல்லாம் ஆட்டுவாங்க நிறைய. So that kind of language is this. So I'm going now. I am going now. I am going now. No. I'm going now. Is going now. She's coming now. It's raining. It's raining heavily. It's raining. I was a short up under. I was. He was a சுருக்கி எழுதினாலும் is coming yesterday. Is coming then. அப்ப ஈசா ஓசான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அது பாவிக்கிற சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி மாறும். ஸ்போக்கன் தானே இதெல்லாம், ஸ்போக்கன். சுருக்கி எழுதுதல் என்பது முக்கியமா ஸ்போக்கன் தான். ஓகேவா? அப்ப அது அந்த சந்தர்ப்பத்தை உணர முடியும். இல்லாட்டி ஈஸ் இருக்கா ஓஸ் இருக்கான்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க நீங்க, எனக்கு தெரியும். ஓகேவா? அது பாவிக்கிற சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை நமக்கு வந்துடும். ஓகே, சோ எப்படி ஆயிருக்குன்னு தெரியும். நான் இதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கல, சும்மா காட்டணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். ஓகேவா? இது ரொம்ப டைம் தேவையில்தான். எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம். Is Priyadarshini any doubt? So you were here to support me. If you support me, you can raise your hand. Oh, you have doubt? You can keep your hands. Okay, you have doubt. I hope so. Yeah, sir. Help தூக்கினதுதான். பட் ஒரு டவுட் வந்துச்சு சார். Okay. என்னன்னா it will be raining now ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா சார்? அப்ப அதுக்கு இப்போது மழை பெய்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம் சார். இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாமா? இருக்கும், இருக்கலாம், அந்த டவுட் வச்சுக்கணும், அவ்வளவுதான். அப்ப நம்ம பார்த்தோம் தானே சார், நவ் அல்லது டுமாரோன்னு சொல்லி ரெண்டு இடத்துலயும் will be யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சார். அப்ப நவ்ங்கிற இடத்துல அந்த டவுட்டா, டுமாரோ அப்படிங்கிற இடத்துல நம்ம ஷுவரா சொல்றோம், நாளை மழை பெய்து கொண்டு. ஷுவர் இல்ல, எதிர்காலம் நமக்கு ஷுவரே இல்ல பிரியதர்ஷினிமா. நாளை என்பது நம் கையில் இல்லை. அது ஓகே சார். இப்ப நான் சொல்றேன் சார், டுமாரோன்னு வர்ற இடத்துல நம்ம ஷுவரா எழுதுறோம், நாளை மழை பெய்து கொண்டு இருக்கலாம் அப்படின்னு. அதுவும் இருக்கலாம், இருக்கும் தான், டவுட் தான். 100% என்பது இப்போ இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னா 100% ஓகேவா? இட் வில் போட்டுட்டா அது 190 கீழே குறைஞ்சிரும் ஓட்டோவா. ஓகேவா? ஓகே சார். இப்போ யாராவது சொன்னா, யாராவது உங்ககிட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ வில் மேரி யூன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க 100% நம்ப கூடாது. அங்க 100% இல்ல, வில் போட்டு சொல்றான்னாலே அங்க டவுட் தான். நீங்க ஒரு 90% தான் வச்சுக்கணும். விளங்குச்சா? பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து சொல்லுங்க. ஓகே சார், கிளியர், கிறிஸ்டல் கிளியர் சார். ஓகே. நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ். இல்லையா? வில் போட்டாலே டவுட் தான். வில்லுங்கிறது 100% இல்ல,
ஐ வில் வின், நான் வெற்றுவேன், வெற்றி பெறுவேன் 190% தான். ஓகே, 100% இல்ல, நெவர் எவர். ஓகே ரைட். இப்போ பாருங்க, நான் ஷார்ட் ஆக்குறது தான் எதுவும் சொல்லியிருக்கிறேன். இது புரிஞ்சுக்கோங்க, இது பார்த்துக்கலாம், உங்களுக்கு வேண்டிய இடத்துல பார்த்துக்கலாம், எப்படி ஷார்ட் ஆக்குறதுங்கிறத படிச்சு கொள்ளலாம். யூ ஆர் பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சாரி, இங்க வேர் வந்திருக்கணும். ஐ சே ஐ வாஸ் மிஸ்டேக்கன் இல்லையா, இந்த இடத்துல வேர் வந்திருக்கணும். ஓகே, வில் லீவ் இட், அதை விட்டுருவோம், டோன்ட் வரி, அது நான் சின்ன மிஸ்டேக், ஐ வில் புட். ஓகே பாருங்க, 3 வாக்கியங்கள் இருக்கு. டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமான்னு பாருங்க, டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. எனிவன் who like to translate this? புதுசா யாராவது வந்தா சந்தோஷப்படுவேன் நான். ஓகே, புதுசா யாராவது வந்தா. ஓகே, ஜெனிஷா, மேபி ஜெனிஷா. யாமா, can you hear ஜெனிஷா? ஜெனிஷா, something wrong? Umeshika, maybe Umeshika. சொல்லுங்கம்மா. you are going, you were going, you will be going னா என்ன? you are going னா நீ போய் கொண்டு இருக்கிறாய். you were going னா நீ போய் கொண்டு இருந்தாய். you will be going னா நீ போய் கொண்டு இருப்பாய். சும்மா பேசுற தமிழ்ல சொல்லுங்க உமேஷிகா, எப்படி சொல்லுவீங்க நீங்க? போய் கொண்டு போய் கொண்டுன்னு சொல்ல மாட்டோம். உங்களோட ஊர் எங்கம்மா? எங்கம்மா? ஓகே, ஜிம்ரா. ஜிம்ரா, yes sir. சொல்லுங்க. you are going, you were going, you will be going. பேசும்போது எப்படி சொல்லுவீங்க? நீ போய் கொண்டு இருக்கிற. நீ போய் கொண்டுன்னு சொல்லுவீங்களா நீங்க? போய்கிட்டு. போய்கிட்டு ஈக்க, போய் கொண்டு ஈக்க, போய் கொண்டு ஈக்க. நீ போய் இந்த. போய் கொண்டு இந்த. போய் கொண்டு இந்த. நீ போய் கொண்டு இப்ப. போய் கொண்டு இப்ப, போய் கொண்டு இருப்ப. நாளைக்கு நீ பாரு, நாளைக்கு நேரம் நீ பிளேன்ல பறந்துகிட்டு இருப்ப, நாளைக்கு நேரம் நீ ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருப்ப. சரியா? இப்ப சொல்ல முடியுமா? வெரி குட். இப்ப you will be going now அப்படி சொல்ல முடியுமா? நீ இப்ப போய்கிட்டு இருப்ப அப்படி சொல்ல முடியுமா? yes முடியாது. நீ இப்ப போய்கிட்டு இருப்பன்னு நான் இங்க வச்சு சொல்லலாமா? நீங்க இங்க இருக்கீங்க, உங்ககிட்டயே சொல்ல முடியுமா? இல்ல சார், முடியாது. பட் இப்ப இப்படி சொல்லலாம். நீ என்னடா செய்யற? சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, இல்ல படிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. போய் சொல்லாத, நீ டிவி பாத்துக்கிட்டு இருப்ப அப்படி சொல்லலாம் இல்ல? அப்படி சொல்லலாம், டவுட்ல அப்படி சொல்லலாம். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நீ போய் சொல்லாத, நீ வீட்டுக்கு தானே போய்கிட்டு இருப்ப அப்படி சொல்லலாம். பட் நார்மலி we don't use. ஓகேமா, thank you very much மா. எழுதிக்கோங்க தயவு செய்து. வாசுதேவன் நிரோஷா, மேபி வாசுதேவன் நிரோஷா. மழை பெய்யுற கதையை சொல்ல முடியுமாமா? மழை பெய்யுற கதையை. சார் ஒரு டவுட் சார். முதல் வந்து கேர்ளுக்கு நீங்க சொன்னீங்க you will be going now வந்துட்டு சொல்ல முடியாதுன்னு. சப்போஸ் போன்ல நாங்க கதைச்சிட்டு இருக்கும் போது சொல்லலாம் தானே சார்? இல்ல இப்படிதான் you will be going nowங்கிறது அதுதான் சொல்றேன். போன்ல பேசினா ஓகே. என்ன அப்படியே சொல்றீங்க? ஓகே ஓகே, அதான் சொல்றேன். ஓகே, அதுதான் நான் சொன்னேன். இப்ப நான் கால் பண்ண, என்னடா செய்ற? நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. நீ போய் சொல்லாத, நீ இப்ப டிவி பாத்துக்கிட்டு இருப்ப இல்லையா? சொல்லலாம், நோ ப்ராப்ளம். நான் சொன்னேன், அந்த பிராக்டிகலி ரொம்ப சான்ஸ் குறைவு அதுக்கு, அவ்வளவுதான். இல்லாம இல்ல, சொல்லலாம். யா ஷூர். ஓகே, அடுத்து சொல்லுங்கம்மா. மழை பெய்யுற கதையை சொல்லுங்கம்மா, டிரான்ஸ்லேட் பண்ணுங்கம்மா. It is raining. அழகா சொல்லுங்க. It's raining. சேர்த்து சொல்லுங்க. It's raining. Yeah. மழை பெய்து கொண்டே இருக்கிறது. It was raining. மழை பெய்து கொண்டு இருந்தது. It will be raining. மழை பெய்யும். பெய்யும் இல்ல, மழை பெய்து கொண்டு இருக்கும். மழை பெய்து. எப்படி பேசும்? எங்கம்மா ஊரு நீங்க? கேண்டி சார். நான் ஏன் அந்த ஊரை கேக்குறேன்னா, அந்த ஸ்டைல் மாறும் இல்லையா? நாங்கெல்லாம் சொல்லுவோம் இட் இஸ் ரெய்னிங், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும். நீங்க எப்படி சொல்லுவீங்க? நான் கொஞ்சம் டீசென்ட்டா பேசுவோம் சார், பேசுங்க பாப்போம். மழை பெய்துட்டு இருக்கு. மழை பெய்துட்டு இருந்துச்சு. மழை பெய்துட்டு இருந்துச்சு. ரைட். மழை பெய்துட்டு இருக்கும். அந்த பாத்தீங்களா அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறுது. நீங்க பாருங்க, நாங்க சொல்லும் போது இங்க களவான ரத்தபுரம் நாங்க சொல்லும் போது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நீங்க எப்படி சொல்றீங்க?
இல்ல சரி ஓகே. நீங்க சொன்னீங்க எப்படி சொன்னீங்க? மழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை பெய்துட்டு அந்த பாருங்க வித்தியாசம் இருக்கு. இதே நம்ம முஸ்லிம்ஸ் நம்ம சொன்னோம்னா எப்படி சொல்லுவோம்? மழை பெஞ்சு கொண்டு ஈக்கிய இல்லையா? அப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா நான் சொல்றதுமா? ஓகே சார். ஓகே, thank you very much மா. Any doubt you can ask. Okay? ஓகே சார். ஓகேமா. அப்ப நாம இன்னும் சொல்றேன், இதுல ரொம்ப நேரம் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம இன்னும் ஸ்டார்ட்ல தான் இருக்கோம். நிறைய இருக்கு இன்னைக்கு படிச்சு கொடுக்குற ஆசை இருக்கு. பட் டைம் எப்படி நமக்கு பெர்மிட் பண்ணுன்னு பார்ப்போம். ஓகே, you are going now. இதுல முக்கியமான விஷயம் இதுல நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. உடனே சொல்ல முடியாதனால நான் மெதுவா சொல்லிட்டு போறேன். You are going, நீ போய்கிட்டு இருக்க. You were going, நான் கண்டே நீ போய்கிட்டு இருந்த. You will be going, நாளைக்கு நேரம் நீ போய்கிட்டு இருப்ப. It is raining, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குதா? மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. It was raining, நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. மழை பெய்து கொண்டு இருந்தது. It will be raining, ரெண்டு விதமா சொல்லலாம். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும் இப்போ, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும் நாளைக்கு. ஓகேவா? எனி டவுட்? எழுதி கொள்ள முடியாம போயிட்டாது கை தூக்குங்க. அப்ப நான் டிரான்ஸ்லேட் give the meaning. ஓகே, இப்போ நான் உதாரணம் கொடுக்க போறேன். பாருங்க, நான் இந்த சார்ட்டை போட்டு வந்துறேன். அப்போ பாருங்க, நான் உதாரணம் 3 போட்டிருக்கேன். பாருங்க, உங்களோட சார்ட் இப்படி இருந்தா ஈஸியா இருக்கும் இல்லையா? ஓகே, எனி டவுட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். நான் இருக்கேன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண. நான் போக மாட்டேன் மேம். சஷினிகா மேபி. சஷினிகாமா சொல்லுங்க. இந்த உதாரணத்தை எழுதிக்கோங்க அந்த சார்ட்ல. நோ சார், டவுட். டவுட்டா? இல்ல சார். ஓகே. மேபி நம்மளோட ரேணுகா டீச்சர், கேன் யூ ஸ்விட்ச் ஆன் யுவர் மைக்? மேபி ரேணுகா இருக்காங்க. குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். போன கிழமை சாப்பிடலையாமே கிளாஸ் இல்லைன்னு சொல்லி? ஐயோ இல்ல சார். ஓகே, கவலையா இருந்துச்சு சார். நான் போன கிழமை தான் சார் நல்லா சாப்பிட்டோம், சந்தோஷமா சாப்பிட்டோம். ஓகே, கண்டினியூஸ் வாக்கியங்கள் 3 பிரிக்கலாம். அது எதுக்காக யூஸ் பண்றோம், அதுல என்ன யூஸ் பண்றோம், அதுக்கான 3 உதாரணங்கள் நான் கொடுத்திருக்கேன் இல்லையா? தெரியுதா ஸ்கிரீன்ல? ஆமா சார். நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா எங்களுக்கு? நம்பி என் கண்ணையை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன், நீங்க தான் இல்ல. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க சார். பிரசன்ட் கண்டினியூஸ் அப்படித்தானே சார்? அதாவது கண்டினியூஸா 3 பிரிக்கலாம். ஓகே, ஆமா, கண்டினியூஸா 3 பிரிக்கலாம். பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ்னு பிரிக்கலாம். அதுல பிரசன்ட் கண்டினியூஸ் வந்து செய்து கொண்டு இருப்பவை. அதுக்கு நாங்க யூஸ் பண்றது வந்து am, is, are. அதோட செய்து கொண்டு இருப்பவைனா என்னன்னு கொஞ்சம் தெரியல தமிழ்ல ஒருத்தர சொல்லிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? செய்து கொண்டு, இப்ப நாங்க தற்போது செய்து கொண்டு இருக்கிறது. அத வந்து கண்ணால பார்க்கலாம், அதான் உள்ள ரியாலிட்டி. ஓகே சார், கண்ணால பார்க்கக்கூடியது. உதாரணமாக he is sleeping, அவன் தூங்கி கொண்டு இருக்கின்றான். அப்ப நாங்க கண்ணால பாக்குறத நாங்க சொல்றோம். போய் பார்த்தா அவர் எங்க இருப்பாரு? தூங்கி கொண்டிருப்பாரு. எங்க இருக்காரோ தெரியாது சார். வெளில தூங்கிட்டு இருப்பாரு. பாஸ்ட் கண்டினியூஸ் செய்து கொண்டு இருந்தவை, அதாவது முடிந்த காலம், செய்து முடித்ததை சொல்றது. வாஸ் ஓட ing சேர்ப்படும். he was sleeping, அவன் தூங்கி கொண்டு இருப்பான். தூங்கி கொண்டு இருந்தான். தூங்கிட்டு இருந்தான். நம்ம பாஷையில சொல்லிட்டு இருக்கோம், அவன் தூங்கிட்டு இருந்தான்னு சொல்றது. ஃபியூச்சர் கண்டினியூஸ் சார், நடந்து கொண்டு இருக்கும் இருப்பவை, அதாவது நம்ம நினைப்பவை கெஸ் பண்றத சொல்லலாம் சார். will be அதோட சேர்த்து ing சேரும். he will be sleeping, அவன் தூங்கி கொண்டு இருக்கலாம். தூங்கிட்டு இருப்பான். அத 2 காலத்துக்கு சொல்லலாம். என்னென்ன காலத்துக்கு சொல்லலாம்? அத வந்து 2 காலத்துக்கு, ஃபியூச்சர் டென்ஸ்க்கு சொல்லலாம் சார், நிகழ்காலத்துக்கு சொல்லலாம். இப்ப நான் சும்மா ஒரு பேரை போட்டு உங்களுக்கு சொல்றேன். பிரசாந்த் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான்? இப்ப சரியான சோம்பேறி சார், அவன் இப்ப தூங்கிட்டு இருப்பான் சார். அப்படி சொல்லுவோமே சும்மா ஒரு கதைக்கு. அப்ப என்ன சொல்றீங்க? he will be sleeping now. அவன் இப்ப தூங்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு பிரசாந்த் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான்? அவன் எப்பயும் he will be sleeping tomorrow. ஓகே, இப்ப கிளியராமா? will be போட்டு இப்பவும் சொல்லலாம், நாளைக்கும் சொல்லலாம். பட் will be போட்டு சொல்றது இன்னும் எப்படி மாற போகுதுன்னு நான் பிறகு சொல்லி தரேன். ஓகேவா?
ஓகே சார். இப்போதைக்கு ஒரு சின்ன ஐடியா வச்சுக்கலாம். இப்போ இங்க 2 உதாரணம் போட்டிருக்கேன். ஏன் இந்த 2 உதாரணத்துல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? ஆமா சார், இது வந்து சிங்குலர்ல போட்டிருக்கீங்க சார், இஸ் ஸ்லீப்பிங். இந்த பக்கம் வந்து சார் யூ ஆர் ஸ்லீப்பிங், இது பன்மையில வருது. ஓகே, அப்ப இந்த சார்ட் நம்ம ஃபுல்லா எழுதி முடியும் போது ஒருமையில ஒரு உதாரணமும் பன்மையில ஒரு உதாரணமும் வந்து முடிஞ்சிரும் இல்லையா? ஓ சார். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே ஓகே, தேங்க் யூ மா. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் அந்த சார்ட்ல. நம்ம இதுக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டமான விஷயத்துக்கு தான் போறோம். அடுத்த ஸ்டெப்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம், இந்த பாடத்திலேயே கஷ்டமான விஷயம். இன்னைக்கு பெர்ஃபெக்ட்லாம் படிக்க மாட்டோம், பயப்படாங்க. அதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஓகேவா? ஓகே, ஷியாம் மேபி ஷியாம் யூ கேன் ஸ்விட்ச் ஆன் மா. சொல்லுங்கம்மா. சார் யூ நீ சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம் தானே சார்? ஆமா, அதுவும் நல்ல விஷயம். நல்ல வேலை நினைவுபடுத்தீங்க. தேங்க்யூ வெரி மச். அதாவது நீ யூ என்பது உன்னையும் குறிக்கும், நிறைய பேரா இருந்தாலும் குறிக்கும். நான் இப்ப உங்களை கூட சொல்லலாம், உங்ககிட்ட கூட சொல்றேன், யூ ஆர் ஸ்டடிங், நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. யூ ஆர் ஸ்டடிங்னு உங்க எல்லாருக்கிட்டையும் இப்ப வந்துட்டு போனாங்க, ரேணுகா வந்துட்டு போனாங்க, இப்படி நிறைய பேர் எல்லாருக்கும் கூட சொல்லலாம். யா, யூ என்பது ஒருமையையும் குறிக்கும், பன்மையும் குறிக்கும். இப்ப சில வேளை உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்ப சார் யூ போட்டு ஒருமையில வந்தா ஈஸ் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல, இங்கிலீஷ்ல செஞ்சிருக்காங்க, ஆ போடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது ஒரு ஆளா இருந்தாலும் நிறைவா இருந்தாலும். ரைட், இப்ப சொல்லுங்க உங்க டவுட். அதுதான் சார் டவுட், யூ இஸ் ஏன் போடல? யா, அதாவது இங்கிலீஷ்ல வகுத்து வச்சுட்டாங்க அப்படிதான். அது ஒரு ஆள்ங்கிறதையும் பன்மையையும் காட்டுவதற்கு யூஏ போடு, யூவோட ஆவே போடு, அது இறந்த காலத்துல கூட வே போடு அப்படின்னு வச்சுட்டாங்க. அது மேபி அது ஒரு சட்டமாவே போட்டாங்க. அதுக்கு நான் தேடி பார்த்தேன், அதுக்கு வேற காரணங்கள் நோ வே சொல்றதுக்கு அது அப்படியே உருவாக்கி வச்சுட்டாங்க. சில வேளை அந்த நேரம் தேடுறதுக்கு இன்னொரு சொல் கிடைக்கலையோ தெரியலையமா, தெரியல. சீரியஸா நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. பட் சார் நல்ல கேள்விக்கு ஏன் சார் ஜோக்காவே பதில் சொல்றீங்க அப்படின்னா, இல்ல அதுக்கு ஒன்னும் ஈவன் நோ டோன்ட் நோ, அது அப்படிதான் இருந்துச்சு, அப்படிதான் இருக்கு. அதுக்கு எவ்வளவு காரணங்கள் தேடினாலும் ஆங்கிலத்தில் ரெண்டுக்குமே ஒன்னதான் வச்சிருக்காங்க. அப்ப அது ஒருமையை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஈஸ் போடணும்ங்கிறது இல்ல, எங்கேயுமே அது சொல்லப்பட்டு இல்ல. அது காரணம் சில வேளை அவங்க விட்டுட்டாங்களா, ஐ டோன்ட் நோ, சாரி. அதுதான் என்னால இப்போதைக்கு சொல்ல கூடிய ஆன்சர். என்னால மட்டும் இல்ல, யார்கிட்ட கேட்டாலும் சொல்லக்கூடிய ஆன்சர் அதான் இருக்கும்னு நம்புறேன். சார் அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல யூ வர் அப்படின்னு போட்டா அது பன்மையா? இல்ல, அது சொல்ற ஆளை பொறுத்து. நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன், you were going to the temple அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னா, அப்ப உங்களுக்கு அது தெரியும் என்னத்தான் சொல்றாரு அப்படின்னு. நிறைய பேரை பார்த்து சொன்னா அது நிறைய பேரை சொல்றாருன்னு புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை இங்கிலீஷ்ல வச்சுட்டாங்க. உண்மை, அது கஷ்டம்னு தெரியும் எனக்கு. பட் அதுக்கு நம்ம பழக்கப்படுத்தி தான் ஆகணும். இப்ப இங்க இருக்கிறது வந்து நீங்க எப்படி கேட்டீங்கன்னா, சார் இப்ப இங்க இருக்கிறது ஒரு ஆளா நிறைய பேரானா எனக்கு சொல்ல முடியாது, எனக்கு சத்தியமா சொல்ல முடியாது. ஓகேவா? அது நிறைய பேராவும் இருக்கலாம், ஒரு ஆளாவும் இருக்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகேமா, ஓகே. அது ஒரு குழப்பமான நிலை இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. ஓகே, தேங்க்யூமா. சசிகலா மேபி எழுதிக்கோங்க மத்தவங்க. சசிகலா நம்ம அடுத்த ஸ்டெப் போயிடலாம், டைம் போதான் போயிடும். சசிகலா டவுட் இருந்தா கேளுங்கம்மா. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. சார் யூ அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் நமக்கு முன்னால இருக்கா, ஒருத்தர் நீ அல்லது நீங்கள். ஆமா. அப்ப அவங்க நீங்க தூங்கிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு எப்படி சார் அது சொல்றது சரியா சார்? அப்படி குட், நல்ல கேள்வி. ஏன்டா இந்த உதாரணத்தை போட்டேன் இருக்குல்ல. அப்ப இல்ல, நான் அது அவ்வளவு தூரம் யோசிச்சு போட்ட உதாரணம் இல்ல, ஜஸ்ட் சிம்பிள் அந்த ஹி இஸ் ஸ்லீப்பிங் போட்டனால போட்டேன். உண்மைக்கு தான் யூ ஆர் ஸ்லீப்பிங் அப்படின்னு இப்படி சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பக்கத்துல போயிட்டு உட்காந்து, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலங்க, நீங்க தூங்குறீங்க தானேங்க, நீங்க தூங்கிக்கிட்டு தானேங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன ஓகேவா? இல்ல சீரியஸா, வேற நீங்க சொன்னது சரி, நீங்க சொல்றது சரி. அப்படி சொல்ல முடியாது. நீ தூங்கிக்கிட்டு இருக்க போயிட்டு நீ தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு ஏசலாம் தானே, கோவத்துல ஏசலாம் தானே. நீ எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன்னு நான் நம்பி வந்தேன், பாரு நீ தூங்கிக்கிட்டு இருக்க. இல்ல சார், நான் என்ன யோசிக்கிறேன்னா தூங்கிட்டு இருக்க ஒருத்தர்கிட்ட பேச முடியாது. யா சரி 100% 100% சரி. அந்த உதாரணம் நான் போட்டதே பேலாங்க. ஓகே, யூ ஆர் கரெக்ட். அது முடியாது. ஓகேவா? அதுக்கு மட்டும் வேற ஏதாவது போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகேமா, தேங்க்யூமா. ஓகே, அப்ப எழுதி இருப்பீங்க நம்புறேன். அடுத்து மூவ் பண்ணலாம். முக்கியமான பாயிண்ட்களுக்கு போகணும் இல்லையா, நம்ம இதுலயே டைம் போயிட்டா இன்னைக்கு நாள் வேஸ்ட் ஆயிடும் நமக்கு. ஓகே, இப்போ இது ஏன் போட்டேன் அப்படின்னா,
எங்க வித்தியாசம் இருக்கு, நான் ஒவ்வொரு சென்டென்ஸ் பேட்டர்னுக்கும் இந்த சார்ட் போடுவேன். பாருங்க, இங்க என்னது ஆ, இங்க ஈஸ், இங்க வ, இங்க ஓஸ், அவ்வளவுதான் வித்தியாசம். பன்மையை காட்டுவதற்கு ஆ வ, ஒருமையை காட்டுறதுக்கு ஈஸ் ஓஸ். அதே ஐயா இருந்தா ஆம் ஓஸ்னு வந்திருக்கும். ஓகேவா? இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, சிம்பிள் நார்மல் திங். இது ஒண்ணு சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் தான், எழுதி வச்சுக்க தேவையில்ல. ஓகேவா? டோன்ட் ரைட். இந்த வித்தியாசத்தை மட்டும் விளங்கிக்கோங்க. இந்த இடத்துல மட்டும்தான் மாறுது, எதிர்காலம் மாறல, எல்லாருக்கும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது அது. ஓகே, இத பார்த்து ஏதாவது சொல்ல விரும்புறவங்க, இந்த படத்தை நல்லா பார்த்துட்டு சொல்ல விரும்புறவங்க, எனிவன்? இந்த படத்தை பார்த்து ஐடியா வந்தவங்க. பாத்திமா அஸ்கா இஸ் சோ குயிக். பாத்திமா அஸ்கா சொல்லுங்க. பாத்திமா, இதுல வந்து ஆண்களும் பெண்களும் இருக்காங்க சார். பெண்களுக்கு வந்து ஏதோ ஒரு இலக்க நோக்கி ஓடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஆண்களை விட கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இதுல இருக்கு. என்ன கஷ்டம் இருக்கு? இது பாத்திமா, பாத்திமா எப்படியும் ஹை ஹீல்ஸ் போட்டிருந்தா எப்படியும் கஷ்டம் தான். ஹை ஹீல்ஸும் டைட் ஸ்கர்ட்டும் போட்டிருந்தா கஷ்டம் தான். அதையா சொல்ல வர்றீங்க? நோ சார். அப்ப ஹவுஸ் ஒர்க், வீட்டு வேலைகள் இருக்கு அப்படின்றது அங்க காட்டுறாங்க. ட்ரெஸ் அயன் பண்றது, குக் பண்றது, ஆடை கழுவுறது, அதையெல்லாம் ஆண்கள் செய்ய மாட்டாங்க தானே சார். ஆமா, அவங்களுக்கு வேலை குறைவு, அவங்களுக்கு வேலை குறைவு. அப்படி செய்யறவங்களும் இருப்பாங்க, அவங்க செய்யறவங்களும் இருப்பாங்க. பட் இப்ப இங்க நிறைய பேர் லேடிஸ் இருக்காங்க. அதனாலதான் நான் இந்த இடத்த நிறைய பேர் நிறைய சிக்கல்களுடன் இப்ப படிச்சு கொண்டு இருக்கும் போது முன்னுக்கு ரைஸ் குக்கர் தெரியும், அயன் பாக்ஸ் தெரியும், எல்லாம் தெரியும். அந்த சிக்கல்களுடன் இன்று இப்போது இங்கு படித்து கொண்டிருக்கும் சகல பெண்களுக்கும், விசேஷமா இல்லத்தரசிகளுக்கு, தாய்மார்களுக்கு என்னுடைய சலாம் போட்டுக்கொண்டு முன்னுக்கு போகலாம். ஓகேவா? ஆனா அதுல இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன். அப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த 3 பேரும் பாருங்க எங்க பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு, போற இடத்தை நோக்காம இங்கே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சரியில்லை இல்லையா? ஓகே 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 ஜஸ்ட் நாட் a fun but reality. இதுதான் உண்மை, யதார்த்தம், இது உண்மை, ஜஸ்ட் ரியாலிட்டி. ஓகே, சோ சலாம் எல்லாருக்கும், வந்து படித்துக் கொண்டிருக்கும் அவ்வளவு இல்லத்தரசிகளுக்கும். சொல்லுங்க சார். அடுத்த வண்ணம் இருக்கு. இதுல கொஞ்சம் வயசானவங்களும் இருக்காங்க. வயசான பிறகும் ஓட்டுறது கஷ்டமா இருக்கு, வேலைகள் அதே மாதிரிதான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸ்ட்ரகிள் ஆஃப் உமன் இல்லையா, டு ரீச் a goal. அவர்களுடைய இலக்குகளை நோக்கி போகும்போது பெண்களுக்கான தடைகள் நிறையவே இருக்கும் என்பதற்கு நல்ல ஒரு உதாரணம். இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் எக்ஸாம்பிள். ஸோ அதான் சொல்றேன், திஸ் இஸ் a tribute for all the housewives and mothers in this class. அப்ப நாங்களா இல்லையா சார் மத்தவங்க யோசிக்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் வேலை குறவு இல்லையா, அவங்களுக்கு இருக்க வேலை இல்ல, அதனால ரைட். ஓகே, முக்கியமான பாயிண்ட்க்கு போக போறோம். பிராக்டிசிங் டைம். திஸ் இஸ் பிராக்டிசிங் டைம். யூ ஆர் கோயிங், நீ போய்கிட்டு இருக்க. யூ ஆர் சொல்லி பாருங்க. இங்கிலீஷ் சும்மா எழுதி மட்டும் பார்க்காதீங்க. இட்ஸ் a order, இட்ஸ் an order. ஓகேவா? யூ ஆர் கோயிங் சொல்லணும். வீட்டுல சத்தம் கேட்கணும். அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, ஹஸ்பண்டுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, எல்லாருக்கும் சத்தம் கேட்கணும். யூ ஆர் கோயிங் பேசுனீங்கன்னா never ever we will speak. யூ ஆர் கோயிங். அப்போ ஒரு கேள்வி கேட்கும் போது நம்ம என்ன செய்யறோம், அந்த ஆ முன்னுக்கு எடுக்கிறோம். are you going? ஆனால் இந்த ஸ்போக்கன்ல ஆங்கிலம் பேசும் போது இப்படியே சொல்லணும்னு சட்டம் இல்ல. யூ ஆர் கோயிங், நீங்க போயிட்டு இருக்கீங்க. யூ ஆர் கோயிங், நீங்க போயிட்டு இருக்கீங்களா? சொல்ற விலங்குதா? யூ ஆர் ஈட்டிங், நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. யூ ஆர் ஈட்டிங், நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே, எனக்கு சப்போர்ட்க்கு வரக்கூடியவங்க யாராவது இருந்தா ஓகே. நெக்ஸ்ட் குவிக்லி, எனிவன் டு சப்போர்ட் மீ? வரணுமே தடன்னு குயிக்கா வந்தா தான் நம்ம போலாம் அடுத்து. ஓகே, எஸ் பிரியதர்ஷினி மேபி இல்ல. சிவானி, சிவானி சார். சிவானி, இப்ப நான் சொல்றேன், நீங்க போய்கிட்டு இருக்கீங்க, எப்படி சொல்லுங்க இங்கிலீஷ்ல? I am going. இல்ல நீ யூ போட்டு சொல்லுங்க. You are going. நீங்க போய்கிட்டு இருக்கீங்களா? Are you going? இத
கேள்வியா மாற்றாமலும் பேசும் போதும் சொல்லலாம். ஓகேவா? எப்படின்னா இப்ப நீங்க சிவானி, யூ ஆர் சிவானி, யூ ஆர் சிவானி, யூ ஆர் சிவானி. ஓகேவா? நான் சிவா, எனக்கு சொல்லுங்க பாப்போம். நீங்க சிவா, நீங்க சிவாவா அப்படின்னு கேளுங்க பாப்போம். சொல்லுங்க சொல்லுங்க சார். ஆயு சிவா? இல்ல இல்ல, யூ ஆர் சிவா. நான் சொல்ல கேள்வியா மாற்றாமல் கேள்வியாக மாற்றணும். நான் சொல்றது சிவா? யூ ஆர் சிவா, யூ ஆர் சிவா. யோ சிவா? இல்ல இல்ல, இன்னும் வரல. யூ ஆர் சிவா, யோ சிவா. யூ ஆர் கோயிங், யூ ஆர் கோயிங், யூ ஆர் கோயிங். முதலாவது சொல்லணும். நீங்க போய்கிட்டு இருக்கீங்க, யூ ஆர் கோயிங். யூ ஆர் கோயிங். நீங்க போய்கிட்டு இருக்கீங்களா, யூ ஆர் கோயிங். யூ ஆர் கோயிங். வெரி குட். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, தேங்க்யூ சிவானி. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இங்கிலீஷ் நம்ம இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு போகணும் இல்லையா? பேசுதலும் இலக்கணமும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு போகணும். அப்ப இலக்கணம் சொல்லுது ஆர் யூ கோயிங், யூ ஆர் கோயிங், ஆர் யூ கோயிங். பட் நாங்க பேசும் போது அப்படியே சொல்லுவோன்னு எதிர்பார்க்காதீங்க. ஓகே? யூ ஆர் டயர்ட், உங்களுக்கு களைப்பா இருக்கு, யூ ஆர் டயர்ட், யூ ஆர் டயர்ட், யூ ஆர் டயர்ட். அந்த கடைசியில் அது வரணும், யூ ஆர் டயர்ட். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரைட் ரைட். அடுத்து கேள்வி சொல்லு போடுறோம்னு வச்சுக்கோங்க. வேர் ஆர் யூ கோயிங், வேர் ஆர் யூ கோயிங், வேர் ஆர் யூ கோயிங். இந்த கோடுகள் வந்து எப்படி இதை இணைத்து சொல்ல வேண்டும் என்று சொல்கிறது. யூ ஆர் கோயிங், யூ ஆர் கோயிங், ஆர் யூ, ஆர் யூ கோயிங், வேர் ஆர் யூ, வேர் ஆர் யூ கோயிங், வேர் ஆர் யூ கோயிங். பிராக்டிஸ் பண்ணுங்க, குயிக்கா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. யூ ஆர் கோயிங், ஆர் யூ கோயிங், வேர் ஆர் யூ கோயிங், வேர் ஆர் யூ கோயிங். இந்த கோடு போட்டு இருப்பதை சேர்த்து சொல்ல வேண்டும். நீங்கள், நான் சொல்றது விளங்குதா? இந்த கோடு போட்டு இருப்பதை சேர்த்து சொல்ல வேண்டும், அப்பதான் அது சரியா இருக்கும். ஓகேவா? யதுர்ஷி, மேபி யதுர்ஷி எழுதிக்கோங்க, இந்த கோடு போட்டுக்கோங்க. யதுர்ஷி சொல்லுங்கம்மா. இப்ப இது அழகா, குட் ஈவினிங், அழகா சொல்லுங்கம்மா. You are going. You are going. You are going. You are going. போறீங்களா? Sir, next. போறீங்களா அப்படி கேளுங்க. போறீங்களா? போறீங்களா? எப்படி? You are going. கேள்வியா கேளுங்க. Are you going? Are you going? இல்ல இல்ல, அழகா வரல, அழகா வரல. Are you going? Going? Are you going? Are you going? Are you going? Are you going? கேள்வியை முன்னுக்கே எடுக்க வேணாம். Are you going அப்படி இல்ல. Are you going? Are you going? ஓகேவா? கட் ஆயிடுச்சா? ஓகே. Are you going? Where are you going? Where are you going? ட்ரை பண்ணி பாருங்க. Where are you going? Where are you going? கனிஷ்கா எழுதிக்கோங்க. மத்தவங்க குயிக்கா நீங்க எழுதி வரேன்னா பிராக்டிஸ் பண்றோம். குட் ஈவினிங் கனிஷ்கா, அழகா சொல்லுங்க பாப்போம். You are going. You are going. I going. I going. I going. Where are you going? Where are you? அந்த மூணையும் சேர்த்து சொல்லணும் கனிஷ்கா. அழகா சொல்றீங்க, நல்லா சொல்றீங்க. ஃபேண்டாஸ்டிக், நைஸ். Where are you going? Where are you going? ரைட். நீங்க எப்படி சொல்லணும்? சாப்பிடுறீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? சாப்பிடுறீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? இல்ல இல்ல, தமிழ், இங்கிலீஷ். You are eating. You are eating. Are you eating? What are you? What are you eating? What are you eating? You are eating. You are eating. Are you eating? What are you eating? ஓகேவா? பிராக்டிஸ் பண்ணனும் கனிஷ்கா. Okay sir. Okay, practice is the most important thing. If you are not practicing, next week or illa idu maranduruvinga. Okay, you are going. Are you going? Are you going na indu varaikku English padikka mudiyadhu ungalaala. Are you going? Where are you going? எங்க போறீங்க? எழுதி வச்சுக்கோங்க. நீங்க போய் கொண்டிருக்கிறீர்கள், எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள். இல்லாட்டி நம்ம பேசும்போது சும்மா சொல்ல நீங்க போறீங்க, நீங்க போறீங்களா, நீங்க எங்க போறீங்க, அதை எழுதி வச்சுக்கோங்க. நீங்க போறீங்க, நீங்க போறீங்களா, நீங்க எங்க போறீங்க. ரைட்டா? You are drinking tea. Are you drinking tea? Why are you drinking tea? You are not drinking tea. இது பெரிய விஷயம். இது பார்க்கும் போது சின்ன விஷயமா இருக்கும். நான் மெதுவா வர்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. You are drinking tea. நீங்க டீ குடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க டீ குடிச்சிட்டு இருக்கீங்க. ஓகேவா? பாப்போம். இது எனக்கு விஷயம் விளங்குச்சு, நான் சப்போர்ட்க்கு வர்றேன்னு சொல்றவங்க வரலாம் பா. சுப்ராஜ், வசந்திமா சொல்லுங்க, எது டவுட்டா?
இல்ல சார். ஓகே 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 வாட்ச். ஓகே 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 நிலூகா பிரார்த்திபனோ சம்மம். நிலூகா இதுல நிறைய விஷயம் இருக்குமா? குட் ஈவினிங் மா. இப்போ எல்லாரும் ரெடியா இருங்க, இருக்கிறவங்க ரெடியா இருங்க. இது முக்கியமான பாயிண்ட். இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னா இந்த வாக்கிய வகைகள் விளங்காது. ஓகேவா நிலூகா? ஓகே சார். ஓகே, இது என்னதுமா? ஒன்னாவது விட்டு அர்த்தம் சொல்லுங்க எனக்கு. You are drinking tea. நீங்க டீ குடிச்சிட்டு இருக்கீங்க. நீ டீ குடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க டீ குடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த சரி, அதான் நம்ம பேசுற மொழி இல்லையா? நீங்க டீ குடிச்சு கொண்டு இருக்கீங்க. நீங்க டீ குடிச்சிட்டு இருக்கீங்க. மத்தது என்னது? Are you drinking tea? நீங்க டீ குடிச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க டீ குடிச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி கேக்குறமா? அப்படி கேப்பமா? கேப்பமா கேட்க மாட்டோமா? சில நேரம் கேட்கல தானே சார். என்ன மாதிரி நேரம்? இதுதான் நம்மளுக்கு குழப்பமான நேரம். இதுதான் கொஞ்சம் குழப்பமான இடம். இப்போ இப்போ இப்படி யோசிச்சுக்கோங்க நிலூகா. ஒருத்தர் பிளேட்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, சரியா? அப்போ அவரு சோயா மீட் சாப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் சோயா மீட் சாப்பிடுறாரு, ஓகேவா? அப்ப நம்ம சொல்லுவோம் யூ ஆர் ட்ரிங்கிங், சாரி யூ ஆர் ஈட்டிங் சோயா மீட், ஓகேவா? ஓகே ஓகே சார். ஓகே, நமக்கு அது வந்து சிக்கன் மாதிரி தெரியுது அப்படின்னு வச்சுக்கோ. அப்ப நம்ம அவர்கிட்ட கேக்குறோம், நீங்க சிக்கனா சாப்பிடுறீங்க, நீங்க சிக்கனா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, அப்படி கேட்கலாம் தானே? இப்ப அவரு டீ குடிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம சொல்லுவோமே அவரு குடிக்கிறது லிக்கர், அரக்குன்னு சாராயம் நினைக்கிறோம். நீங்க சாராயமா குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எப்படி கேப்பீங்க? Are you drinking liquor? Are you drinking liquor? இப்போ நீங்க டீ குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களாங்கிறதையும் நீங்க டீயா குடிச்சுக்கிட்டு இருக்கீங்கிறதும் ரெண்டும் இதுதான். நான் சொல்றது விளங்குதா நிலூகாமா? என்னது ரெண்டு? நீங்க டீ குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஒன்று, நீங்க டீயா குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இது ரெண்டும் இங்கிலீஷ்ல இதுதான். ஓகேவா? ஓகே சார். இப்ப நீங்க தான் நிலூகாமா எனக்கு சொல்ல போறீங்க. நான் சொல்ற வாசனத்துக்கு அழகா சொல்லணும். நான் கேக்குறேன், நீங்க டீயா குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. Are you drinking tea? நீங்க டீ குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சேம் தானே சார். Are you drinking tea? இல்ல. அப்ப அதோட வித்தியாசத்தை காட்டுறதுக்கு தான் டோன் முக்கியம். விளங்குச்சாமா? டோன் முக்கியம். எப்படி டோனை மாத்திக்கலாம்? டீயை பத்தி கேட்கணுமா இருந்தா டீக்கு கொஞ்சம் பவர் கொடுக்கணும் நம்ம. Are you drinking tea? Are you drinking tea? நான் சொல்றது விளங்குதா? ஓ சார். எப்படி சொல்லுங்க பாப்போம். Are you drinking tea? Are you drinking tea? நீங்க டீ குடிச்சிட்டு இருக்கீங்களா? சும்மா சாதாரணமா Are you drinking tea? Are you drinking tea? Are you drinking tea? அவ்வளவுதான். டீயா குடிக்கிறீங்கன்னா டீக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும். Are you drinking tea? ஓகேவா? ஓகே சார். கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இது, வந்து அனுபவ ரீதியா எடுத்துக்கொண்ட விஷயம். இப்ப நான் சொல்றேன், நீங்க சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? Are you eating chicken? Are you eating chicken? Are you eating chicken? நீங்க சிக்கன் சாப்பிட்டு இருக்கீங்களா? ஓகே. நீங்க சிக்கனா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. Are you eating chicken? Are you eating chicken? அண்ணா இருக்கு, செம்மையா இருக்கு. இப்படி சொல்லுவோம், you are calling me. You are calling me. நீங்க என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? Are you? Are you calling me? இல்ல, என்னையா கூப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க பாப்பா. என்னையா கூப்பிடுறீங்க? Are you? Are you calling me? Are you calling me? Are you calling me? Are you calling me? மாறணும் டோன் மை. என்னையா கூப்பிடுறீங்க? Are you calling me? ஓகேவா? நீங்க என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? Are you calling me? வித்தியாசம் விளங்கிக்கணும். ஓகேவாமா? ஓகே சார். ஓகே, இப்படி சொல்லுங்க. கடைசி உதாரணம் ஒண்ணு மத்தவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். மத்தவங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க கண்டிகை போய்கிட்டு இருக்கீங்களா? Are you going to Kandy? Are you going to Kandy? அவ்வளவுதான். Are you going to Kandy? நீங்க கண்டிகா போய்கிட்டு இருக்கீங்க. Are you going to Kandy? 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 Kandy? இல்லங்க நான் சொல்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் இல்லையா? பேலன்ஸ் பண்ணிக்கோ. ஓகே, thank you மா. ரைட். Are you going? Are you drinking tea? இன்னும் ரெண்டு அர்த்தம் இருக்கு. நீங்க டீ குடிச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க டீயா குடிச்சிட்டு இருக்கீங்க. ஓகேவா? நீங்க டீ குடிச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க டீயா குடிச்சிட்டு இருக்கீங்க. Are you playing cricket? நீங்க கிரிக்கெட் விளையாடுங்க. Are you playing cricket? நீங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கீங்களா? Are you playing cricket? நீங்க கிரிக்கெட்டா விளையாடுறீங்க. நீங்க என்னையா விளையாடுறீங்க? நீங்க கிரிக்கெட்டா விளையாடுறீங்க. நான் சொல்ற விளங்குதா? இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே, அடுத்தது why are you drinking tea? why are you drinking tea? நீங்க ஏன் தேநீர் குடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்? சரியா? எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்றேன் பிறகு. மத்ததை எழுதிக்கோங்க, நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம். நம்ம நிறைய படிக்காட்டி பரவாயில்ல, கொஞ்சத்தை சரியா படிச்சுட்டு போவோம். ஐ லைக் தட். இதை எழுதி வச்சுக்கோங்க. why are you drinking tea? நீங்க ஏன் டீ குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? you are not drinking tea. நீங்க டீ குடிச்சுக்கிட்டு, நீங்க டீ எழுதிக்கோங்க, நான் சொல்றேன், எழுதிக்கோங்க. சாரி. ஓ கரண்ட் went off. வந்துருச்சு, நல்ல வேலை. இது 5க்கும் எனக்கு நல்ல உதாரணத்தை சொல்ல முடியும், அர்த்தத்தை சொல்ல முடியுங்கிற கட்ஸ் உள்ள வாங்க பாப்போம் மேல. நான் சொல்றேன் சார் அப்படிங்கிறவங்க. ஐயோ 5 பேர் தானா? சோ சேட். மேபி மது. மது சொல்ல முடியுமா? இப்ப நம்ம கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ மது, நம்ம நிறைய படிக்காட்டி இத சரியா படிச்சிட்டு போயிடுவோம். ஓகேவா? ஓகே சார். ஓகே, சொல்லுங்கம்மா. முதலாவது என்னது? you are drinking a tea. நீங்க டீ குடிக்கிறீங்க. நீங்க டீ குடிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே. குடிச்சிட்டு இருக்கீங்க. are you drinking a tea? நீங்க டீ குடிக்கிறீங்க. சொல்ல கூடாதுமா, சொல்ல கூடாது. are you drinking tea? are you drinking tea? நீங்க டீயா குடிக்கிறீங்க. அப்ப எப்படி சொல்லணும்? are you drinking tea? are you drinking tea? இல்ல are you drinking tea? இழுக்கணும். are you drinking tea? third one sir, why are you drinking tea? ஏன் டீ குடிக்கிறீங்க? அது என்னது? அப்படி என்ன அப்படி சொல்லுவோமா நம்ம? ஏன் நீங்க டீ குடிக்கிறீங்க? உங்களுக்கு அறிவு இல்லையா? அப்படியா? என்னது அது? இப்போ நல்லா மத்தவங்க கேட்டுங்க, மத்த 200 பேரும் கேட்டுக்கோங்க. இப்ப சாப்பிடுற டைம் வந்துருச்சு. ஓகேவா மது? சாப்பிடுற டைம் வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. அவர் அந்த நேரத்துல டீ குடிச்சிட்டு இருக்காரு. நீங்க போயிட்டு என்ன கேப்பீங்க? why are you drinking a tea? why are you drinking tea now? வேணா அது போட்டுக்கலாம் தானே. ஏன் இப்ப டீ குடிச்சிட்டு இருக்கீங்க? சாப்பிடுற டைம் தானே. why are you drinking tea? விளங்குதா இப்ப நான் சொல்றது? விளங்குதா? ஏன் நீங்க டீ குடிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் நீங்க டீ குடிச்சிட்டு இருக்கீங்க? why are you drinking tea? நீங்க ஏன் டீ குடிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் டீ குடிச்சிட்டு இருக்கீங்க? fourth one sir, you are not drinking a tea. இதுதான் முக்கியமான பாயிண்ட். you are not drinking tea. என்னது அது? நீங்க டீ குடிக்கல. நீங்க குடிக்கிறது டீ இல்லையா சார்? வெரி குட் ஃபேண்டாஸ்டிக், சூப்பர்ப். you are not drinking tea. நீங்க குடிக்கிறது டீ இல்ல, நீ வேற என்னமோ குடிக்கிற. திருட்டுத்தனம் பண்ற. you are not drinking tea. நீங்க குடிக்கிறது டீ இல்ல. எழுதி வச்சுக்கோங்க சரியா. you are not going to school. நீ ஸ்கூலுக்கு போல தானே, வேற எங்கேயோ தானே போற. you are not going to school. இல்லையா? you are not drinking tea. என்னமா சொல்லுங்க திருப்பி, நான் மறந்துடுவேன் இல்லாட்டி. you are not drinking tea. நீங்க குடிக்கிறது டீ இல்ல. அதாவது அவர் குடிச்சிட்டு இருக்காரு, பட் அவர் குடிக்கிறது டீ இல்ல. கிளியரா ஐடியா? சொல்றது இல்லங்கதா? இப்ப நான் சொல்றேன், you are not eating chicken, you are not eating soya. நீங்க சோயா எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க சிக்கன் தானே சாப்பிடுறீங்க. இல்லையா? நான் சொல்றது இல்லங்கதா? ஓகேவா? ஓகே. அடுத்தது, are you not drinking tea? are you not drinking tea? இது கொஞ்சம் குழப்பம் தான். என்னன்னு சொல்லலாம்? நீங்க டீ குடிச்சிட்டு இல்லையா இருக்கீங்க. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் முதல் நாளே நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வெரி குட்மா, தேங்க்யூ வெரி மச் கண்டுபிடிச்சதுக்கு. நான் திருப்பி சொல்றேன், கேட்டுக்கோங்க. இது முக்கியமா இதுதான், இது ஒரு உதாரணம் தான், ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். நீங்க தான் நிறைய உதாரணம் எடுத்து பார்க்கணும். you are drinking tea. நீங்க டீ குடிச்சிட்டு இருக்கீங்க. are you drinking tea? நீங்க டீயா குடிச்சிட்டு இருக்கீங்க, இல்ல நீங்க டீ குடிச்சிட்டு இருக்கீங்களா? ரெண்டும் சரி. why are you drinking tea? ஏன் நீங்க டீ குடிச்சிட்டு இருக்கீங்க? you are not drinking tea. நீங்க டீ இல்ல குடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க குடிக்கிறது டீ இல்ல. ஏதோ குடிக்கிறீங்க, பட் டீ இல்ல. இல்லாட்டி நீங்க டீ குடிச்சிட்டு இல்ல, நீங்க சும்மா இருக்கீங்க. you are not studying. இந்த பாருங்க, நீங்க படம் இல்லையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. you are not studying. நீங்க படிச்சுக்கிட்டு இல்ல இருக்கீங்க. பின்னுக்குன்னு சொல்லணும். are you not drinking tea? நீங்க டீ குடிச்சிட்டு இல்லையா இருக்கீங்க. are you not sleeping? நீங்க தூங்கிக்கிட்டு இல்லையா இருக்கீங்க. நான் நினைச்சேன் நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு.
ஐ நாட் ஸ்லீப்பிங். நீங்க தூங்கிட்டு இல்லையா இருக்கீங்க. முதல் நாளை நல்லா பிராக்டிஸ் பண்ண பாருங்க, நல்லா பார்த்துக்கோங்க, நிறைய சொல்லி பாருங்க. இப்ப டவுட்ஸ் இருந்தா மட்டும் கேளுங்க பாப்போம். நல்ல பிள்ளைங்க மாதிரி கை தூக்கும். டவுட் இருக்கவங்க, சப்போர்ட்க்கு வந்தவங்க கை கீழே போட்டு. ஓகே குட். ஓகே குட் குட். சப்போர்ட்க்கு நான் பேரை எடுத்துக்கிறேன். இவர் இருக்கார் ஒருத்தர், தீராஜ். சாரி தீராஜ், முதல்ல வந்துட்டீங்க போல. தீராஜ். ஓகே. ஷர்மி. Good evening, sir. Good evening, ma. சொல்லுங்க. Sir, are you not drinking tea அப்படின்றது நீங்கள் தேநீர் குடிக்கவில்லையா அப்படின்னு கேட்கலாங்க சார்? இல்ல அது வந்து அது எப்படி அப்படி கேக்குற? நீங்க தேநீர் குடிக்கவில்லையாங்கிறது எப்படியும் வராது. அது இறந்த காலத்துக்கு போயிருமே. சாரி, ஆமா இறந்த காலத்துக்கு போயிருமேமா. இப்ப இந்த நேரம் அவர் கையில are you not drinking, என்ன சொன்னீங்க? எதமா கேட்டீங்க? are you not drinking tea? ஆமா சார். இப்படி சொல்லலாம். நீங்க கேக்குறது இப்படி சொல்லலாம். இப்ப டீ எல்லாம் கொண்டாந்து வச்சிருக்காங்க, ஓகேவா? மேசையில டீ எல்லாம் வச்சிருக்காங்க, ஓகேவா? ஓ சார், அததான் கேக்குறேன். வெரி குட். நீங்க டீ குடிக்கலையா? are you not drinking tea? அது கேட்கலாம், நோ ப்ராப்ளம். இப்ப நம்ம சொன்ன டிவி போய்கிட்டு இருக்கு, படம் போய்கிட்டு இருக்கு, அவர் வேற என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காரு டிவியை பாத்துக்கிட்டு. நீங்க படம் இல்லையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? are you not watching the film? ஏன் அந்த டிவியை போட்டு சும்மா வச்சிருக்கிற? are you not watching the film? இல்லையா? Yes sir. ஓகே வெரி குட். Thank you sir. ஓகேமா. இது நல்ல நம்ம அனுபவ ரீதியா எடுத்துக்குவோம், அதுதான் சொல்றேன். ஃபாத்திமா சிம்ரா. நிறைய படிக்க தேவையில்ல, கொஞ்சத்தை சரியா படிச்சுக்கோ. ஓகே. வித்யா மேபி நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க, இது லைஃப்ல நிறைய தேவை. ஃபாத்திமா சமீரா மேபி. சஹீரா. ஃபாத்திமா சாயிரா. சொல்லுங்க. டவுட்டா ஹெல்ப் பண்ணீங்களா? எஸ் சார். என்னது ஹெல்ப்புக்கா? ஓம் சார். ஓகே, பிறகு கூப்பிடுறேன், ஓகேவா? ஓகே. எழுதிட்டீங்களா? சரியா எழுதி கொண்டீங்களா? பிரியதர்ஷினிமா, டவுட் இருந்தா கேளுங்க. சரியா எழுதிக்கோங்க. கடைசி டைம். யூ ஆர் ட்ரிங்கிங் டீ, நீங்க தேநீர் குடிச்சு கொண்டு இருக்கீங்க. ஆர் யூ ட்ரிங்கிங் டீ, நீங்க தேயா குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. why are you drinking tea, ஏன் நீங்க டீ குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. யூ ஆர் நாட் ட்ரிங்கிங் டீ, நீங்க டீ இல்ல குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆர் யூ நாட் ட்ரிங்கிங் டீ, நீங்க டீ குடிக்கலையா இல்ல டீ இல்லையா குடிக்கிறீங்க அப்படின்னு வரும். ஓகே. பிரியதர்ஷினி, எனி டவுட்? சார் முதல்ல தூக்கி ஓகே. இது கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். எழுதி இருப்பீங்க நம்புறேன். இன்னும் ஒரு உதாரணம் பாக்குறமா எனக்கு தெரியல. யா. she is eating. is she eating? what is she eating? she is not eating meat. is she eating meat? இது நாளும் தெரிஞ்சிருந்தா போதும். 5. she is eating, அவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. is she eating, அவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளா. what is she eating, அவ என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. she is not eating meat, அவ இறைச்சி அல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அவ இறைச்சி இல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது இறைச்சி இல்ல, வேற என்னமோ சாப்பிடுறா. இல்லாட்டி பிளேட் வச்சிருக்காங்க, பிளேட்ல சாப்பிட்டுக்கிறாங்க, அவங்க சிக்கனை போட்டுக்கல. சிக்கன் இருக்குன்னு வச்சுக்கோமே, சிக்கனை போட்டுக்கல. அப்ப நம்ம சொல்ல வேற என்ன? she is not eating meat, அவங்க சிக்கன் சாப்பிட மாட்டேங்கிறாங்களே, அதுவும் சொல்லலாம். ஒண்ணு சிக்கன் மாதிரி வேற ஏதோ வச்சிருக்கணுமா இருக்கும், அவங்க சிக்கன் இல்ல சாப்பிடுறாங்க. இல்லாட்டி அவங்க சிக்கன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அந்த பாருங்க, சிக்கன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. she is not eating meat அப்படின்னு சொல்லலாம். is she eating meat, அவங்க இறைச்சியா சாப்பிடுறாங்க. எழுதிக்கோங்க. வீட்டுல நீங்க கொஞ்சம் வேற என்ன இருக்குன்னு பாப்போம், அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ற விதம். ஓகே. ஜஸ்ட் இன்னொரு இந்த ஸ்டெப் மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்தது இதுல பெரிய பகுதி ஒண்ணு வச்சிருந்தேன், அது இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்கல, குழப்பமாயிரும். நாளைக்கு படிக்கலாம். இது எழுதிக்கோங்க. அதாவது பிரசன்ட் கண்டினியூஸ் வந்து நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் நிகழ்காலத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணலாம்னு, அது பொய். நான் சொன்னேன் இல்லையா, யூ ஆர் ஸ்லீப்பிங், நீ தூங்கிக்கிட்டு இருக்கங்கிறது நான் சொன்னேன் நிகழ்காலத்துல, அது பொய். நான் சொன்னது பொய். அதன் உண்மை என்னங்கிறத நாளைக்கு தான் சொல்ல போறேன். we are going Colombo, நாங்க கொழும்புக்கு போய்கிட்டு இருக்கோம். இல்லாட்டி we are going Colomboங்கிறது நிகழ்காலம் அல்ல, மட்டுமல்ல, அது வேறு விதங்களிலும் காட்டும்ங்கிறத நாளைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நான் அதை சொல்ல வரல, ஏன்னா கூட போயிட்டா கஷ்டமாயிரும். ஓகேவா? அப்ப she is eating. பாப்பா யாராவது ஹெல்ப்புக்கு எடுத்துக்கோ, நான் சொல்ல தேவையில்லை, யாராவது ஹெல்ப்புக்கு வந்து சொல்லட்டும்.
அப்போ அவங்களுக்கும் படிச்ச மாதிரி இருக்கும். நீங்களும் எழுதிக்கோங்க. திரோஷினி, திரோஷினி மேபி. திரோஷினி சொல்லுங்க. திரோஷினி குட் ஈவினிங். டவுட்டாமா? அவள் சாப்பிடுகிறாள். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வெரி குட். சொல்லுங்க. அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள். அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாளா? அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள். என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா? She is not eating meat. அவள் She is not eating meat. அவள் இறைச்சி சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லையா? இல்ல அது கஷ்டம். அது அப்படி சொன்னா கஷ்டமாயிரும். இல்லையா? இல்ல கேள்வி இல்லையே. She is not eating meat. அவள் இறைச்சி இல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படி சொல்லுங்க. அவ இறைச்சி இல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அவ வேற என்னமோ சாப்பிடுறா. இல்லாட்டி அவ இறைச்சி சாப்பிடல அப்படின்னாலும் சரி. ஓகேவா? அது தமிழ்ல இறைச்சி சாப்பிடவில்லை. Is she eating meat? அவள் இறைச்சி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாளா? இல்லாட்டி அவ இறைச்சியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னாலும் சரிதான். ஓகேவா? ஓகே சார். தேங்க் யூ. பாருங்க திரோஷினி, இதை நான் 2 விதமா சொல்றேன். Is she eating meat? Is she eating meat? அவ இறைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காளா? Is she eating meat? Is she eating meat? அப்ப என்னது? அவ இறைச்சியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஓகேவா நான் சொல்றது? திரோஷினி ஓகே சார். அது ரெண்டுக்கும் நீங்க மாறிக்கணும். ஓகேவா? ஓகே சார். ஓகேமா. வசந்திமா, வசந்திமா சொல்லுங்க சார். குழம்பிருச்சு எல்லாம். அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள். பேசுற தமிழ்ல சொல்லுங்கம்மா. நோ ப்ராப்ளம். நீங்க பேசுற தமிழ்ல சொல்லுங்க. Is she eating? அவ சாப்பிட்டு கொண்டா இருக்கிறா. அவ சாப்பிட்டுக்கிட்டா இருக்கா. சாப்பிட்டுக்கிட்டா இருக்கா. What is she eating? அவ என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஓகே. She is not eating meat. அவ இறைச்சியில சாப்பிடுறது. வெரி குட் வெரி குட் வெரி குட். She is eating meat. Is she eating meat? அவ இறைச்சியா சாப்பிடுறா. வெரி குட் வெரி குட். இப்போ இதுக்கு நீங்க இப்படி போட்டுங்களேன். she is going போட்டு நீங்க சொல்லுங்க பாப்போம். ஒரு உதாரணம் மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா? she is going. பயப்படாதீங்க, உங்களுக்கு முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு முடியும். நீங்க சொல்லுங்க, பயப்படாதீங்க. she is going Ratnapura. very good. she is going Ratnapura. I going Ratnapura. இல்ல இதுலயே மாத்துங்க. is she going Ratnapura அப்படியே செய்யுங்க. is she going Ratnapura? அவ ரத்னபுரக்கா போறா இல்லையா? இப்ப அவ போய்கிட்டு இருக்கணும், எங்கனையாவது போய்கிட்டு இருக்கணும். அப்ப நமக்கு டவுட் வருது அவ போறது ரத்னபுரக்கான்னு. அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே. இப்ப தூங்கிக்கிட்டு இருக்க ஒருத்திய பார்த்து சொல்லுவோமா ஈஸி கோயிங் ரத்னபுரம்னு சொல்ல முடியுமா? இல்ல சார், முடியாது. போய்கிட்டு இருக்கணும். போய்கிட்டு இருக்கிறது ரத்னபுரியாங்கிறது தான் நமக்கு பிரச்சனை. ஈஸி கோயிங் ரத்னபுரா. வெரி குட். எங்க வேயா போட்டு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியும், தடைகளை தாண்டி முன்னுக்கு வாங்க. சொல்லுங்க. where is going? where is she? sir, sorry where is she? Ratnapura. where is she going? Sorry. Okay. where is she going Ratnapura? அந்த நம்ம ட்ரை பண்ணணும். என்னத்துக்கு தெரியுமாமா? அந்த நடுவுல அது வரும், அதைத்தான் நம்ம நிப்பாட்டணும். அதுக்கு தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க சொல்லி சொல்லி பார்க்கணும். நான் ஒரு உதாரணம் ரத்னபுரம்னு சொன்னனால சொல்றேன். நான் ரத்னபுரையில இருந்து படிச்சுட்டு இந்த இங்கிலீஷ் படிச்சுட்டு வரும் போதெல்லாம் இந்த வாக்கியங்கள் சொல்லிக்கிட்டே வருவேன். உதடு பிறலாம இருக்கணும். where is she going? ரத்னபுரம் வராதே. அப்ப where is she going? அவ எங்க போய்கிட்டு இருக்கா? where is she going? சொல்லுங்க பாப்போம். where is going? where is she going? where is she going? Okay, where is she going? Yeah, where is she going? oh yeah, fantastic, nice. உங்களோட பேர் என்ன? வசந்தி சார். இல்ல இப்ப பேசுறாங்க சின்னவங்க ஒரு ஆள். சின்னவங்க. fantastic. பாபா சார் மொண்டிசரி. very good. அவங்களோட பேசுங்க, you will get it. okay, நீங்க ரத்னபுரைக்கு இல்ல போறீங்க. சாரி, அவ ரத்னபுரைக்கு இல்ல போறா.
she is not going. She is not going Ratnapura. She is not going Ratnapura. Ratnapura இல்ல போறா, வேற எங்கேயோ போறா. She is not going Ratnapura. Going Ratnapura. Yeah, very good. அவ Ratnapura கே போறா? Is she going Ratnapura? Very good. Is she going Ratnapura? அவ Ratnapura கே போறா? Very good. ஆனா அவ போயிட்டு இருக்கா. ஓகேவா? அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஓகேவா? sir. Okay, very good ma. Thank you ma. Thank you very much. Thank you sir. Okay ma. Ajay is there. Ajay, come on Ajay. Any doubt Ajay? Or support? Support sir. Okay, next la support பண்ணுவோம் நமக்கு கட்டாயம். இந்த இருக்கு. Okay sir. இந்த இருக்கு நெக்ஸ்ட்னா போயிராங்க இந்த இருக்கு. Okay. ரைட் அஜய், உங்களுக்கான சந்தர்ப்பம் இது. நல்லா அழகா முடிங்க பாப்போம். நிறைய ஆண் குரல் கேட்கவே இல்ல. 2-3 தான் கிடைச்சு. நீங்க தான் பேசி முடிக்கணும். Okay sir. You were sleeping. அழகா சொல்லுங்க. You were sleeping. You were sleeping. You were sleeping. அது வந்து கேள்வி இல்ல. இப்போ உங்களோட கேக்குறது எனக்கு கேள்வி மாதிரி விளங்குது. You were sleeping. You were sleeping. இல்ல. நீங்க கேக்குறது எனக்கு கேள்வி மாதிரியே தான் விளங்குது. You were sleeping. குடிக்கணும் டக்குன்னு. You were sleeping. You were sleeping. ரைட். அப்படிங்கிறது வந்து நீங்க தூங்கி கொண்டு இருந்தீங்க. நீன்னு சொல்லுங்க. நீன்னு சொல்லி விடுங்க. நீ தூங்கி கொண்டு இருந்த. நீ தூங்கிக்கிட்டு இருந்த. நீ தூங்கிட்டு இருந்த. அடே நான் வீட்டுக்கு வந்தேனா நீ தூங்கிக்கிட்டு இருந்த. You were sleeping டா. அடுத்து were you sleeping? Were you உதடு பழகுது. Were you sleeping? Were you sleeping? Were you sleeping? நீங்கள் நீ தூங்கிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேள்வி நீ தூங்கிக்கிட்டு இருந்தியா? நீ தூங்கிட்டு இருந்தியா? அடே இடி விழுந்துச்சு தானே உங்க வீட்டு பக்கத்துல. நீ தூங்கிக்கிட்டா இருந்த. Were you sleeping? அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. Were you sleeping? நீ தூங்கிக்கிட்டா இருந்த. Were you sleeping? அடுத்து why were you sleeping? Why were you sleeping? ஏன்டா பட்டப்பகல்ல தூங்கிக்கிட்டு இருந்த? ஏன்டா பட்டப்பகல்ல தூங்கிட்டு இருந்த? Why were you sleeping? Why were you? சொல்லுங்க. Why were you? Why were you sleeping? அந்த அதத்தான் பழகணும் அஜய். Why were you? Why were you sleeping? இப்ப நான் என்னைக்குமே சொல்ல மாட்டேன் why were you sleeping அப்படி கேட்க மாட்டேன் நான் பேசினா. Why were you sleeping? Why were you sleeping? ஓகேவா? பிராக்டீஸ் பண்ணுங்க. Why were you sleeping? ஓகே. அடுத்து சார் you were not sleeping. You were not sleeping. ஏய் நீ போய் சொல்லாத. நீ போய் சொல்லாத. நீ தூங்கிக்கிட்டு இருக்கல. நான் எனக்கு தெரியும் நீ தூங்கிக்கிட்டு இருக்கல. You were not sleeping. You were not sleeping. You were not sleeping. அடுத்து were you not sleeping? Were you not sleeping? Were you not sleeping? நீ தூங்கிக்கிட்டு இருக்கலையா? நீ தூங்கிக்கிட்டு இருக்கல. நான் நினைச்சேன் நீ தூங்கிக்கிட்டு இருந்த இல்லையா அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். Were you not sleeping? நீ தூங்கிக்கிட்டு இருக்கலையா? ஓகேவா? ஓகே சார். ஓகே. திருப்பி ஒருத்தர் சொல்லி அர்த்தத்தை சொல்லுங்க, முடிச்சிடலாம். அடுத்த ஸ்டெப் போயிடலாம். இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப். You were sleeping. You were sleeping. நீ தூங்கிட்டு இருந்த. அஜய் உங்கள்ட்ட அந்த சொல்றது வந்து எனக்கு ஒரு கேள்வியா தான் விளங்குது. நான் சொல்றது விளங்குதா? அது கேள்வியா இருக்கு. அந்த கடைசியில ஸ்லீப்பிங் இழுக்க கூடாது. You were sleeping. You were sleeping. Okay, very good. நீ தூங்கி கொண்டிருந்த. Were you sleeping? நீ தூங்கி கொண்டா இருந்தாய். தூங்கி கொண்டா இருந்தாய். நீ தூங்கி கொண்டு இருந்தாயா? ஓகே, ரெண்டும் சரி. Why were you sleeping? நீ ஏன் தூங்கி கொண்டிருந்த? ரைட். அடுத்தது you were not sleeping. சரியா சார்? சரி. You were not sleeping. You were not sleeping. நீ தூங்கிக்கிட்டு இருக்கல. Were you not sleeping? நீ தூங்கிக்கிட்டு இருக்கலையா? அஜய் you are so interested in learning. நீங்க நிறைய இத படிச்சுக்கணும், இத தெரிஞ்சுக்கணும்ங்கறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட்ங்கிறது இருக்கு அப்படிங்கறது காட்டுறதுக்கு ஒரு இடத்தை சொல்லவா? இது டீச்சர்ஸா இருக்கிற நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு இடத்துல சொன்னீங்க இல்லையா, why were you sleeping? நீ ஏன் தூங்கிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒண்ணு சொன்னீங்க. சரி. ரைட். சரி. அந்த சரி என்பது உங்களுக்குள் படித்துக் கொள்ள வேண்டும் என்ற அக்கறை எவ்வளவு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. நான் சொல்றது விளங்குதா? You are also a teacher, no? So அந்த சொல் why were you sleeping? Why were you sleeping? நீங்க ஏன் தூங்கிக்கிட்டு இருந்தீங்க? ரைட். சரி. You were not sleeping. அடுத்தது சரி என்ற சொற்கள் ஒரு மாணவனுக்குள் இருக்கும் ஆதங்கம், படிப்பதற்கு இருக்கும் ஆர்வத்தை காட்டுகிறது. I am so proud of you. So Thank nice. you, sir. Thank you very much. Okay, எழுதி இருப்பீங்க நம்புறேன். Thank you Ajay. See you later. Okay, ஒரே ஒரு ஸ்டெப் போயிட்டு போயிடலாம். இந்த பாருங்க சொல்றது you were sleeping. Were you sleeping? Why were you sleeping? Why were you sleeping? ஓகேவா?
நான் இனிமேல் Facebookல இல்லாட்டி வேற எங்கேயும் போட போறது இல்ல. நம்மளோட க்ளூவை 2ஆ குறைச்சிக்கிட்டு நம்ம போறோம். நான் சொல்றேன் 500 600 பேர் இருந்தாலும் வந்து படிக்கிற 200 பேர். எனக்கு முக்கியமான ஒருத்தர் சொன்னாங்க, நிறைய பேர் வந்து படிக்காட்டி பரவாயில்ல, படிக்கிற கொஞ்சம் பேர் சரியா படிச்சுட்டு போயிடட்டும், அதனால நம்ம இனிமேல் அப்படிலாம் செய்ய தேவையில்லைன்னு சொன்னாங்க. that is the fantastic advice I got. படிக்கிறதுக்கு நிறைய பேர் நம்ம தேடி படிச்சு கொடுக்கணும்னு தேட தேவையில்ல, கொஞ்சம் பேருக்கு சரியா படிச்சு கொடுத்துட்டோம்னா அது போதுங்கிற நம்பிக்கையுடன் தான் இப்ப இருக்கிற. அதனால தான் குழுவெல்லாம் குறைச்சிக்கிட்டு வர்றோம். ஸோ அஜய் மட்டும் இல்ல, அஜய் மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க இதுல, எனக்கு தெரியும் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க. ஜஸ்ட் ஐ டுக் ஒன் எக்ஸாம்பிள். அஜய் போன்ற ஒரு 10 பேர் இருந்தா கூட that's fantastic, I will continue my teaching. Okay, thank you very much for everything. Right, இது எழுதிருப்பீங்கிற நம்பிக்கையோட அடுத்த போறேன். இல்லாட்டி எனக்கு கேட்கலாம், ஏன்னா இது கடைசி முடிச்சிருவோம். இன்னைக்கு நிறைய போயிருச்சு, நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. டோன்ட் மிஸ் இட். ஓகேவா? she will be coming. Okay, will she be coming? பாருங்க, கேள்வி கேட்கும் போது will மட்டும்தான் முன்னுக்கு வரணும். ஓகேவா? she won't be coming. நான் இந்த 3 மட்டும்தான் இதுல சொல்றேன்னு நினைக்கிறேன். இது 3 மட்டும்தான் சொல்றேன். இதை எழுதிக்கோங்க, எழுதிக்கோங்க. புது பேர் எதுவும் இருக்கான்னு பாக்குறேன் நான். ஹிக்மா, மேபி ஹிக்மா. Hikma, you can switch on. No? Sharmi? No? Sahira? Yes sir. சொல்ல முடியுமா சஹீரா? Yes sir. சொல்லுங்க. She will be coming. சொல்லாதீங்க, she will be னு சொல்லாதீங்க, she'll be. சொல்லுங்க, she'll be coming. இல்ல she'll be coming. வந்துகிட்டு இருப்பா. என்னது? She'll be coming. அவள் வந்துட்டு இருக்கிறாள். வந்துகிட்டு இருக்கிறாள் இல்ல, இருப்பாள். Will she be coming? வந்துகிட்டு இருப்பாளா? வந்துகிட்டு இருப்பாளா? சிக்னல் இல்லையா? she won't be coming. அவள் வந்துகிட்டு இருக்க மாட்டாள். அவள் வந்து கொண்டு இருக்க மாட்டாள். Okay, I am going with Renuka. Yeah, சொல்லுங்கம்மா. ரேணுகா சொல்லுங்க. ஸ்விட்ச் ஆன். சார் சொல்லுங்கம்மா, இது அழகா சொல்லுங்க. இது கொஞ்சம் இன்னும் நல்லா தெளிவா வரணும். இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் தாமா, வில் மட்டும் தான் முன்னுக்கு எடுக்கிறோம். தெரியுதா உங்களுக்கு? ஓகே சார். ஓகே, அழகா சொல்லணும். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இங்கிலீஷா சொல்லணும். இங்கிலீஷால she'll be coming. ஓகே சார். she'll be coming. வெரி குட். அப்படினா என்ன? வந்துட்டு இருக்கா. அவ வந்துட்டு இருக்கறா. இருக்கறால்ல வந்துட்டு இருப்பாள். நம்ம யோசிக்கிறோம், ஐயோ லேட் ஆயிருச்சு, இப்ப அவ வந்துகிட்டு இருப்பாளே இல்லையா? சார். she'll be coming. அவள் வந்துட்டு இருப்பாள். she'll be coming. will she be will she be coming. சொல்லுங்க திருப்பி. will she be coming. will she be மட்டும் சொல்லுங்க. will she be குயிக்கா. will she be coming. டக்குனு. will she be coming. சுருக்கா. will she be coming. will she be coming. இது வந்து இன்னைக்கும் இருக்கலாம், இப்பவும் இருக்கலாம், நாளைக்கும் இருக்கலாம். ஓகேவா? she will be coming tomorrow. நாளைக்கு வந்துகிட்டு இருப்பா, இந்த நேரம் ஃளைட்ல வந்துகிட்டு இருப்பா. she will be coming by flight tomorrow. அப்படியே இருக்கலாம். ஓகேவா? அவ வந்துட்டு இருப்பா. இப்பவும் இருக்கலாம். சுருக்கா திருடு அவ வந்துகிட்டு இருப்பா, அப்படியே சுருக்கலாம். ஓகே சார். she want to be coming. she won't be coming. அவ வந்துகிட்டு இருக்க மாட்டா. வந்துட்டு இருக்க மாட்டா. பேசாத, அவ தூங்கிக்கிட்டு இருக்க மாட்டா, பொய்க்கு கண்ண மூடிக்கிட்டு இருக்கா. she won't be sleeping. she won't be sleeping. ஓகே. இத பிராக்டீஸ் பண்ணனும், அதுதான் முக்கியம். நான் நிறைய விஷயங்கள் இருக்கு நாளைக்கு படிக்கிறதுக்கு, நான் அதை அப்படியே வச்சிருக்கிறேன். கண்டினியூஸ் முடியல. we will talk tomorrow. அத பத்தி படிக்கலாம். எதுவும் டவுட் இருந்தா ரியா, மேபி ரியா இத எழுதிக்கோங்க எல்லாரும். ரியா சொல்லுங்க. ரியா. Sir, good evening, sir. Good evening. சொல்லுங்க. She will be coming. அவள் வந்து கொண்டிருப்பாள்.
Will she be coming? will she be குயிக்கா சொல்லுங்க will she be சொல்லுங்க She want to be coming. will she be சொல்லுங்க Will she be coming? அப்ப எனக்கு சொல்லுங்க அவன் சமைச்சிட்டு இருப்பானா எப்படி கேப்பீங்க will he be சொல்லுங்க Will he be cooking? will he be சொல்லுங்க Will he be cooking? பிராக்டீஸ் பண்ணனும் இல்லையா will he be cooking? அவள் வந்து கொண்டு இருக்க மாட்டாள் எப்படி சொல்லுங்க Will he be cooking? அடுத்தது She want to be coming. she won't be She want to be. இல்ல want னு வர கூடாது won't be She won't be. she won't be coming. she won't be திருப்பி She won't be coming. அம்மா சமைச்சிட்டு இருக்க மாட்டாங்க அம்மா சமைச்சிட்டு இருக்க மாட்டாங்க She won't be. அம்மா சமைச்சிட்டு இருக்க மாட்டாங்க Mother won't be cooking. Very good. Mother won't be cooking. Very good. Mother won't be cooking. Okay ma, very good. Thank you very much ma. மேகலா சொல்லுங்கம்மா. நம்ம அடுத்த ஸ்டெப் முடிச்சிரலாம் நினைக்கிறேன். மேகலா யா இதோட முடிஞ்சி நம்ம அடுத்த பகுதி நாளைக்கு தான் பார்க்க போறோம். மேகலா மைக் ஆன் பண்ணலாம். சார் சொல்லுங்கம்மா. சொல்ல முடியுமா? Sir, she won't be comingன்றது வந்து she will not தானே சார் want. யா will ஓட not சேர்த்து want னு போட்டுருக்கோம். ஓகேவா? வெரி குட். Thank you very much கேட்டதுக்கு. will ஓட not சேர்த்து தான் want னு வந்துச்சு. ஓகேவா? ஓகே சார். இத சொல்லுங்கமா அப்ப. சார் இத சொல்லுங்க. she இல்லையே cooking. She will be coming. Sorry sir. She will be cooking. Okay. Will she be cooking? Okay. தமிழையும் சொல்லணுமா சார்? சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா? She will be cooking. அவள் சமைத்துக் கொண்டிருப்பாள். அம்மா she'll be சொல்லுங்க she'll be. She'll be cooking. She'll be. She'll be cooking. Very good. Will she be cooking? What will she be cooking? What will she be cooking? என்ன சமைச்சிட்டு இருப்பா? என்ன சமைத்துக் கொண்டிருப்பாள்? She won't be cooking. She won't be sleeping. Sorry. She won't be sleeping. அவ தூங்கிக்கிட்டு இருப்பாளா? கேள்வி இல்லையே. அவ தூங்கிட்டு இருக்க மாட்டா. இருக்க மாட்டா. she won't be sleeping. அவ தூங்கிட்டு இருக்க மாட்டா. அவ இன்னும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருப்பா. won't she be sleeping? அவ தூங்கிட்டு இருக்க. won't she be sleeping? அவள் தூங்கிக் கொண்டிருப்பாளா? இருக்க மாட்டாளா? இது எல்லாமே தேவையில்ல. முத 3 நல்லா பிராக்டிஸ் பண்ணாலே போதும். ஓகேவா? ஓகே ரைட். இதன் மற்ற பகுதி நம்ம நெக்ஸ்ட் வீக்ல டுமாரோ தான் கதைப்போம். ஏன்னா ஓகே ஐ வுட் லைக் டு டாக் வித் யூ சம். இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பேசுனது வந்து ஒரு கண்டினியூஸ்ங்கிற வாக்கியத்தை மட்டும்தான் பதிச்சோம். அதுல பிரசன்ட் கண்டினியூஸ் எப்படி, ஃபியூச்சர் கண்டினியூஸ் எப்படி அப்படி எல்லாம் படிச்சோம். ஓகேவா? இப்ப நாளைக்கு நம்ம படிக்க போறது மிக முக்கியமான விஷயம். என்ன முக்கியமானது அப்படின்னா இதே டைம் தான். நாளைக்கு இதே டைம் தான். ஓகேவா? நாளைக்கும் 6. அப்போ நாளைக்கு என்ன முக்கியமான விஷயம்னா இந்த பிரசன்ட் கண்டினியூஸ்ங்கிறது வந்து வேறு வாக்கியங்களுக்கும் பயன்படுத்தலாம். என்ன அது, எங்க பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நிறைய படிக்கல, இந்த கொஞ்சம் தான். இப்ப இன்னைக்கு முழு நாளும் சாதாரணமா நாங்க கிளாஸ்ல படிச்சு கொடுத்தா ஆக்டிவ் பேசிவ் சார்ட் ஒரு நாள்ல படிச்சு கொடுத்துருவோம். ஆக்டிவ் பேசிவ் ஃபுல் சார்ட் இல்லையா? அதுல நான் ஒரு சின்ன பகுதியை தான் எடுத்து இன்னைக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகே, எதுவும் டவுட் இருக்கலாம். டவுட் இருந்தா ஒவ்வொருத்தரா கேட்கலாம். மீதியை நாளைக்கு பார்க்கலாம். நான் இன்னைக்கே வீடியோவை பிடிச்சளவு அப்லோட் பண்ணி உங்களுக்கு இன்னைக்கு மார்னிங்குள்ள உங்களுக்கு போடுறேன். ஓகேவா?